இதை வச்சுக்கோங்க. ஓகே மேடம். மேடம், இது பாருங்க. போட்டோஸ் எடுங்க. என்ன சார், கொலை பண்ணிட்டு ஊருக்கு போயிட்டு வருவ, அப்புறம் சார் 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 என் பொண்டாட்டி யாரும் கொன்னுட்டாங்கன்னு நடிச்சா நம்பிடுவோன்னு நினைக்கிறியா? மொவன, உனக்கு எவ்வளவு தைரியம்? ஏயா, நீங்க தம் அடிச்சு எங்க ஆரோக்கியத்தை கெடுக்குறீங்களா? சாரி சார். என்னையா சத்தம்? பக்கத்து ரூம்ல இன்ட்ரோகேஷன் நடக்குது சார். லேடிஸ அடிக்க வேணாம்னு சொல்லியிருக்கேன்ல. ஏற்கனவே நிலைமை வெளியில சரியில்லை. அடிக்கிறதும் லேடிஸ் தானே. உங்களுக்கு அப்படி புரிஞ்சுதா சார்? இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். ஏய் பார்கவி, நீயா? ஆரம்பிச்சிட்டியா? உனக்கு எத்தனை தடவை சொல்றது பார்கவி, இப்படி எல்லாரும் ரீல் விடுவாங்க, நம்பாதானே? என்னமோ. இல்ல சார், அவனை பத்தி சொல்லும்போது கொஞ்சம் பாவமா இருந்தது. என்ன சொன்னா? பாவம், தன்னோட குழந்தைக்காகவா சார்? அவளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள குழந்தையா? கல்யாணம் ஆகலையா? உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? போலீஸ்காரனா இருந்துட்டு இது கூட தெரியலன்னா எப்படி பார்கவி? அவளை பார்த்தே சொல்லிடலாம் அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல வேற ஏதாவது நடந்துச்சான்னு. ஏழுமலை சார், அந்த கேஸ நீங்க டீல் பண்ணுங்க. சரிங்க சார். பார்கவி, ஓ ஹீரோ எங்க? என்ன மேட்ரு? மர்டரா? ஆளை பார்த்தா ரொம்ப சாஃப்டா இருக்காரு. மர்டர் பண்ணிருப்பாரா என்ன? அதை நீங்க தான் சார் சொல்லணும். என்ன கேஸோ என்னமோ. லைஃப்ல என்ஜாய்மெண்டே இல்லாம போயிடுச்சு பார்கவி. எங்க பார்கவி? இங்க இருக்கியா? அப்படிதானே பார்கவி? உங்க லைஃப் பத்தி எனக்கு எப்படி சார் தெரியும்? தெரிஞ்சுக்கணும். தம்பி இங்க வாப்பா. சார், நீ போய் சுட சுட நல்ல சாம்பார் இட்லி ஒரு பிளேட் எடுத்துட்டு வாயேன். இங்கயா சார்? இன்வெஸ்டிகேஷன். அதுக்கு என்ன இப்போ? காலங்காத்தால கேஸ்ன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டீங்க. அட்லீஸ்ட் டிஃபன் கூட வாங்கி கொடுக்க மாட்டீங்களா? சாரி, பசிக்குதியா? சரி போ. சார், டிஃபன். இப்படியே வாயை மூடிட்டு இருக்கிறதுக்கு பதிலா உன் கதையை சொல்லலாம்ல. கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும். இப்போ தப்பு செய்யற ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு கதை இருக்கும். நீ தப்பு பண்ணலன்னா உன் கதையை சொல்லு. எதுக்கு கேக்குறேன்னா, டாக்டர்ஸ் கிட்டையும் போலீஸ்காரங்க கிட்டையும் பொய் சொல்லக்கூடாது. டாக்டர் கிட்ட பொய் சொன்னா நோய் முத்திரும். அதே போலீஸ்காரங்கிட்ட பொய் சொன்னா தண்டனை அதிகமாகும். உண்மையிலேயே உன் மேல தப்பு இல்லைன்னா நான் சரி பண்றேன். இருந்தாலும் தப்பு பண்ணவனுக்கு என்ன கதை இருக்க போகுது? இப்படி திடீர்னு உன் கதையை சொல்லுன்னு சொன்னா நீ என்ன சொல்லுவ? நம்ம எல்லாரும் நவீன உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இங்க பொய்ய உண்மையாவும் உண்மைய பொய்யாவும் காட்டுறதுக்கு ஒரே ஒரு ராத்திரி போதும். புத்திசாலியா இருக்கவன் ஒரு ராத்திரி தப்பு பண்ணாலும் காலரை தூக்கி விட்டு நடப்பான். ஒன்னும் தெரியாதவன் எப்படி உங்க முன்னாடி உக்காந்துகிட்டு இருப்பான்? பிரதர், அறிவுக்கும் அறியாமைக்கும் இடையில ஒரு மெல்லிசையான நூல் இருக்கும். அது அறுக்கிறதுக்கு முன்னாடி உன் கதையை அப்படியே சொல்றியா? அதுக்கப்புறம் நீ சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. என் பேரு கார்த்திக்.
நான் ஒரு ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபர். அவார்ட்ஸ், ரிவார்ட்ஸ் இதெல்லாம் எனக்கு காமன். என் லைஃப்ல நான் ஒருத்தன் தான். அண்ட் ஐ ஆல்வேஸ் லவ் ஒன்லி மை ஒர்க். அந்த ரைட் சைடில் இருக்கிற 3வது பொண்ணை உள்ள அனுப்பு. நீங்க போங்க பாஸ், நான் பாத்துக்கிறேன். பாஸ் ரைட் சைடு போக சொன்னாரு. அது இந்த பக்கமா அந்த பக்கமா? இவங்கள தான் இருப்பாங்க. மேடம், சார் உங்களை உள்ள கூப்பிட்டாரு, போங்க. என்னவோ. நீங்க என்ன இங்க கூப்பிட்டதுக்கு தேங்க்யூ so மச். நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு ஓகே சார். நோ தேங்க்ஸ், இப்போ வேண்டாம் சார். ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்றீங்களா? ஓகே, தேங்க்யூ. சார் சார், நம்மளை பத்தி பேப்பர்ல வந்திருக்கு. நம்மளை பத்தி இல்லடா, என்ன பத்தி. அப்புறம் சார், அந்த பொண்ணு டிஷர்ட் இவ்வளவு தூரம் சரிஞ்சாலும் மேல தூக்கவே மாட்டா. டேய், அது ஃபேஷன். புரியுதா? அது சரி, ரைட் சைடு பொண்ணு அனுப்ப சொன்னா லெஃப்ட் சைடு பொண்ணு அனுப்பி. அதுல சார், எனக்கு எது லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்னு வித்தியாசமே தெரியாது. அவ 3வது பொண்ணா இல்லையான்னு மட்டும் தான் தெரியும். அதான்டா உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. இந்தா இந்த 100 ரூபாய் எடுத்துட்டு போய் டிஃபன் வாங்கிட்டு வா. டேய் இங்க பாரு, வந்திருக்கிற அத்தனை பொண்ணுங்களை வீட்டுக்கு அனுப்பி வச்சிரு. ஒருத்தி கூட சரியில்லை. இத்தனை பொண்ணுங்க வந்திருக்காங்க, ஒண்ணு கூட பிடிக்கலன்னு சொல்றாரு. என்ன டேஸ்டோ. சிங்கம் ஒன்று புறப்பட்டதே, அதுக்கு நல்ல காலம். சார், மணி 11 ஆயிடுச்சு. இந்த டைம்ல எப்படி டிஃபன் கிடைக்கும்? அதான் ஃப்ரூட்ஸ் வாங்கி வந்திருக்கேன். சரி, இதை விட போட்டோ ஷூட்டுக்கு ரெடி பண்ணு. மாடல்ஸ் வந்தவங்க எல்லாத்தையும் அனுப்பிட்டாரு, இப்ப போட்டோ ஷூட்ன்றாரு. என்னாச்சு இவருக்கு? டேய், ஆல்ரெடி பொண்ணு வந்தாச்சு. லைட்ஸ் ஆன் பண்ணு. ஓஹோ. டேய், என்னடா பண்ற? அது 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 ஒண்ணும் இல்ல சார். நீங்க உங்க வேலையை பாருங்க. கண்டினியூ. சரி, அந்த லைட் செட் பண்ணு. டேய், ஃப்ரேம்குள்ள நீ என்னடா பண்ற? போன் ரிங் ஆகுது பாரு. சரி, பாத்துக்க, நான் வந்துடுறேன். டேய், என்னடா பண்ற? பாத்துட்டே இருக்க சொன்னீங்களே, அதான் பாத்துட்டு இருக்கேன். வெளிய கிளம்பு. வெளிய போன்னு சொன்ன. Perfect. Little left. Next position. அழுத்து போயிடுச்சு. ஹோட்டல் ஃபுட்டு, பேமெண்ட், பெட். எவ்வளவு பார்த்தாலும் கார்த்திக் இங்க கூட்டு போ, கார்த்திக் அங்க கூட்டு போ, கார்த்திக் இதை வாங்கித்தா, கார்த்திக் அதை வாங்கித்தா. எல்லாரும் வருவாளுங்க, வேலை முடிஞ்சதும் போயிடுவாளுங்க. ஒருத்தியாவது அன்போட கார்த்திக் அப்படி கூட்டிருப்பாளா? அதே எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருந்திருந்தா அந்த ஃபீலிங் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். சார் சார், இது என்னங்க இருக்கு? சார், டைம் ஆயிடுச்சு, எந்திரிங்க சார். சார், டைம் ஆயிடுச்சு, எந்திரிங்க சார். ஐயோ கடவுளே. சார், டெய்லி டைமுக்கு ஹெல்ப் பண்ணா திட்டுறீங்க, இன்னைக்காச்சும் டைமுக்கு எந்திரிங்க சார். சண்டேடா, ஒர்க்கெல்லாம் எதுவும் இல்ல. சண்டேவா? டெய்லியும் எழுப்ப மாட்டேன், இன்னைக்காச்சும் எழுப்பலாம்னு நினைச்சேன். அது சரி, டோரை கூட க்ளோஸ் பண்ணாம தூங்குறீங்க. ராத்திரி நீ எங்கடா போன? என்ன பத்தி விடுங்க சார், உங்களை பத்தி சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். டேய், தலை வெடிக்குதுடா. காஃபி எடுத்துட்டு வாடா. இல்ல சார். டீயாவது குடுறா. அதுவும் இல்ல சார். டேய், போன் விட்டா ஹார்லிக்ஸ் ஏதாவது ஒண்ணு குடாண்டா. அதுவும் இல்ல சார். பாலாவது எடுத்துட்டு வாடா. அதான் சார், அதத்தான் நானும் சொல்ல வந்தேன்.
பாலே இல்ல சார். பால் இல்லாம எப்படி சார் காஃபி டீ போட முடியும்? எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறீங்களா இல்லையா சார்? டேய் ஃப்ரிட்ஜில் சோடா இருக்கு எடுத்துடா போ. அவ்வளவுதான் சார். இதான் சார் வாழ்க்கை. வயிறு நிறையிற வரைக்கும் தான். வயிறு நிறைஞ்ச அப்புறம் தூக்கி குப்பையில போட்டுருவீங்க. நானும் அப்படித்தான். ஐயோ என் அம்மா மட்டும் இருந்திருந்தா என்னையும் அன்பா கவனிச்சிருந்திருப்பாங்க. பாசத்தோட ஊட்டி விட்டுருப்பாங்க. ஆமாமா சொல்லிருந்தேன். அண்ணா அதுக்கு என்ன? அண்ணா ஏய் போமா போ. அண்ணா ப்ளீஸ் அண்ணா ஆமாமா, அதுதான். பசிக்குது சரி, அண்ணா. நீ எப்படி இருக்க? அண்ணா, நானே உன்னை please meet பண்ண அண்ணா. போறேன். ஏய் ஒரு முறை சொன்னா கேட்க மாட்டியாமா நீ? பசிக்குது அண்ணா. ஆமாமா. அண்ணா. ஏய் போமா நீ. ஏய். யார் நீ? ஏன் இப்படி பண்ற? உங்க அப்பா அம்மா பார்த்தா என்ன நினைப்பாங்க? அக்கா அக்கா அன்னைக்கு எங்க அப்பா அம்மா கீழே விழுந்துட்டாங்க அக்கா. ஒரு பெரிய வண்டியில யாரோ வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. அக்கா பயங்கரமா பசிக்குதுக்கா. சரி, நான் ஏற்பாடு பண்றேன். ஏய் இப்போ எதுக்குடா டென்ஷன் ஆகுற? அதான் நான் இருக்கேன்ல. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத. நீ கரெக்டாக வந்து ஹே, இங்க பாரு, காசு வந்துருச்சு. சாப்பிடலாமா? சரி, சரி, சாப்பிடலாம். வா. என்ன இது? ஓ ஷார்ட்ஸா? ஷார்ட்ஸே இங்க இருக்கு. அப்படின்னா பாத்ரூம்ல இருக்கிற சார் அப்படியே வந்துருவாரா? ஐயோ சிச்சி, காலங்காலத்துல எதுக்கு நான் இப்படி பேசிட்டு இருக்கேன்? சை, இவர்கிட்ட வேலை செய்யறதை விட வேற யாருக்கிட்டயாவது வேலை செஞ்சிருக்கலாம். அங்க இந்த மாதிரிலாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. முதல்ல அதை பண்ணுடா. நானும் நிம்மதியா இருப்பேன்ல. கேட்டிங்களா சார்? நான் ஒன்னும் தப்பா சொல்லியே சார். சரி என்ன டிஃபன் பண்ணிருக்க? என்ன டிஃபன் சார்? கேஸம் தீந்து போச்சுன்னு சொன்னல. டேய் என்கிட்ட எப்படா சொன்ன? நைட் தான் சார் சொன்னேன். போதையில எல்லாத்தையும் மறந்து போயிட்டீங்களா சார்? இவன் சரியான டார்ச்சரா மாறிக்கிட்டு இருக்கான். இந்தா டிஃபன் வாங்கிட்டு வா. 50 ரூபாய்க்கா டிஃபனா? இதுல என்ன சார் வாங்க முடியும்? தூ, இதெல்லாம் ஒரு பொழப்பு. நான் இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். சார் இந்த ஃபிகருங்க சூப்பரா இருக்காங்கல்ல. டேய் டிஃபனை கொடுக்காம எதை பார்த்துட்டு இருக்க? குடுறா. இந்தாங்க டிஃபனு. டேய் என்னடா இது இவ்வளவு கேவலமா இருக்கு? சார் நம்ம தெருமுனையில் ஒரு தள்ளுவண்டி கடை இருக்குல்ல சார், அங்கதான் சார் டிஃபன் வாங்கிட்டு வந்தேன். சிச்சி அங்க போய் யாராவது வாங்குவாங்களா? இங்க பாருங்க, நீங்க கொடுத்தது 50 ரூபா. பக்கத்து ஹோட்டல்ல 30 ரூபாய்க்கு நான் டிஃபன் சாப்பிட்டேன் சார். மீதி இருக்கிற 20 ருபீஸ்க்கு இதுதான் சார் கிடைக்கும். சார் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், நான் எதிர வேணா காம்ப்ரமைஸ் ஆவேன். சாப்பாடு விஷயத்துல மட்டும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். ஹைஜீனிக்கா மட்டும் தான் சாப்பிடுவேன். புரியுதா? டேய் போட. God. வரேன். Move. ஏய் நீ யார் நீங்க? Please move now. I need to go. எவ்வளவு அழகா கேக்குறா. இப்படி கேட்டுதான் ஆம்பளைங்க வாழ்க்கையை நாசமாக்குறானுங்க. உங்க பேர் என்னங்க? அப்படி என்னங்க எமர்ஜென்சி? Straight. ஸ்பீடா போப்பா. கட்டு வண்டியாட்டம் ஓட்டுற. ஏய் உன்னை ஏத்திக்கிட்டதே பெருசு. ஃபீல் பண்ணாத. லெஃப்ட் டேக் லெஃப்ட். ஏய் அந்த கார்னர்ல நிறுத்து. அது அங்க. ஏன் இன்னும் வெயிட் பண்ற? தேங்க்ஸ் சொல்லணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றியா? உனக்கெல்லாம் அவ்வளோ இல்ல. ஏய் நில்லு. காஃபி? இந்த வெயில்லையா?
அப்ப ஜூஸ் சாப்பிடலாமா? இங்கயா? அட்லீஸ்ட் ஃபோன் நம்பர். என் ஹஸ்பண்டுக்கு தவிர என் ஃபோன் நம்பரை யாருக்கும் தரமாட்டேன். அந்த ஹஸ்பண்டா நானே ஆயிடுறேன். என்கிட்டே கொடுத்துரு. ஓய், சொல்றது புரியுதா இல்லையா? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. அப்படின்னு சொல்லுவேன் நினைச்சியா? நோ வே. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். ஓய், உன் பேர் எதுவா இருந்தாலும் நீ தான் என் ஜானு. கியூட் ஸ்மைலி. டெய்லி ஒழுங்கா ஸ்கூலுக்கு போறியா? தினமும் போறேன். எந்த ஸ்கூலு? ஸ்பிரிங்ஃபீல்ட். ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். அந்த ஸ்கூல்லையா? ஆமா, உன் ட்ரீம் என்ன? பைலட். பைலட்டா? ஹேய் ஸ்மைலி, அக்கா, நீ என்னடி இங்க? அக்கா, எங்க அப்பா அம்மா வந்துட்டாங்க. இதோ இந்த அங்கிள்னால தான். என்ன சார் ரொம்ப கோவமா இருக்கீங்க? மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். என்னப்பா இன்னைக்கு ப்ரோபோஸ் பண்ணவே இல்ல? ஏன்? பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம்னு சொல்லிட்டு போறதுக்காக தானே? இன்னைக்கு ப்ரோபோஸ் பண்ணா ஓகே சொல்லலாம்னு நினைச்சேன். பை பை. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். பை. ஹேய் ஜானு, நில்லு. இந்தாங்க மேம் நீங்க கேட்ட ஐஸ்கிரீம். தேங்க் யூ. இட்ஸ் ஓகே. ஜானு, அதுக்குள்ள விடிஞ்சிடுச்சாப்பா? என்ன ஜானு அப்படி சொல்லிட்ட? அது இருக்கட்டும், உனக்கு ஐஸ்கிரீம்னா அவ்வளோ பிடிக்குமா? உனக்கு ஒன்று தெரியுமா? ஐஸ்கிரீம் சாப்பிட்டா அப்புறம் குண்டாயிடுவாங்க. சப்போஸ் கல்யாணத்துக்கு அப்புறம் குண்டாயிட்டா அப்புறம் எனக்கு தானே ப்ராப்ளம். கல்யாணத்துக்கு அப்புறம் குண்டானா விட்டுருவியா? காதலிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருந்தாலும் தாங்கணும். புரியுதா? குடு. இதுக்கு பேரு தான் லவ்வா? அது என்னவோ ஜானு, கடவுள் நம்ம 2 பேரும் சேர்க்கறதுக்காக எவ்வளவு ஸ்கெட்ச் போடுறாரு பாத்தியா? இந்தாங்க சார் பில்லு. டேய், குடுக்கலையா? இல்ல சார். தேங்க்யூ சார். ஜானு, ஜானு, ஜானு. ச்சே, இவ பெரிய கும்பகர்ணியா இருப்பா போல இருக்கு. ஹாய் ஜானு, நீ என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் இது உன்னோட ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஐ விஷ் யூ many many more happy returns of the day. ஜானு, நீயா? எப்போ வந்த? நீ முதல்ல வெளிய வா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஓகே. Happy birthday to you. Happy birthday, happy birthday. Happy birthday, Janu. So cute. I love this. Bye. நான் தனியா இருக்கும்போது காலம் எப்படி கடந்து போச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீ என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் நீ இல்லாம இத்தனை வருஷம் எப்படி நான் தனியா இருந்தேனே தெரியல. உன்னை பாக்குற வரைக்கும் பொண்ணுன்னா வெறும் அழகுன்னு மட்டும்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா ஜானு, நீ தான் என் உலகம் ஆனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு நிமிஷமும் என் ஜானு இந்த டைம்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, எங்க இருக்கா, எப்படி இருக்கா, இந்த ஒரு யோசனை மட்டும்தான். நான் யாரை பார்த்தாலும் எல்லாரும் உன்ன மாதிரியே தெரியுறாங்க. இந்த உலகத்துல எத்தனையோ பேர் மிஸ் யூனிவர்ஸா இருக்கலாம். ஆனா என் கண்ணால பார்க்கும்போது நீ மட்டும்தான் ஒரே அழகே. பொண்ணுங்களை பார்த்தா யாருக்கு என்ன ஞாபகம் வரும்னு எனக்கு தெரியல. ஆனா உன்னை பார்க்கும்போது எனக்கு எங்க அம்மா தான் ஞாபகம் வராங்க. எனக்கு இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல. Will you marry me? Yes.
என்னையும் உன்னை போல் இன்று மாற்றினாய். நீ இல்லை என்றால் நான் எங்கே? நானும் உன்னை போலே மாறினாய். உனக்குள்ளே நான் கதிந்தேனே. இப்பவே நமது கதை தொடங்கியதே. இங்கேயே நம் கதை தொடங்கியதே. உலகம் எல்லாமே மறந்து போயாச்சு. இந்த நிமிடம் முதலேதான். இந்த சந்தோஷம் இந்த உலகத்தில் கண்டதில்லையே யாருமே. நிஜம்தான், இது நிஜம்தான். நம் காதல் என்றும் வாழுமே. யாரும் இந்த சுகத்தை இதுவரை கண்டதில்லையே. என்னையும் உன்னை போல் இன்று மாற்றினாய். நீ இல்லை என்றால் நான் எங்கே? ஓ நானுமே உன்னை போல் இன்று மாறினாய். உனக்குள்ளே நான் கரைந்தேனே. தனனனானனா, 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 தனனனா. லலலலாலலா, லலலலாலலா, கண்ணுக்குள் நான் தான் பயின்றேன் சில பாஷை. மனதுக்குள்ளே எங்கும் கலந்ததே காதல். அழகான காதல், சுகமாகும் வாழ்க்கை, அழகான வாழ்க்கை. வாழுமே என்றும். எங்கு நான் சென்றாலும் வருவேன் உந்தன் பின்னால். பருவங்கள் மாறிப் போனால் காதல் மாறாது என்றும். உன் பருவமே மனதினை கொல்லுதே. என் வீணாக பேச்சு உனக்காகத்தான் நானும் என்றும். என்னையும் உன்னை போல் இன்று மாற்றினாய். நீ இல்லை என்றால் நான் எங்கே? நானும் உன்னை போலே மாறினாய். உனக்குள்ளே நான் கதிந்தேனே. என்ன பண்ற? செட் பண்றேன். என்ன செட் பண்ற? மடிப்ப செட் ஆச்சா? அவ்வளோ ஈஸியா முடியுமா? கொஞ்சம் டைம் ஆகும். ஹே, நான் உனக்காக ஒன்னு செஞ்சு கொடுக்கணும்னு நினைச்சேன் தெரியுமா? என்னது? நீ என்ன விட்டா டீ எடுத்துட்டு வருவேன். ஃபர்ஸ்ட் டைம் டீயா? முடிஞ்சது. டீ எப்படி இருக்கு? சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு ஜானு. இன்னும் கொஞ்சம் வேணுமா? போதுண்ட செல்லம். ஜானு, அது என் பேக்கை கொண்டு வரியா? ஆபீஸ்க்கு போனல. எடுத்துட்டு வரேன். ஓகே. கார்த்திக், ஈவினிங் சீக்கிரமா வந்துடு. ப்ளீஸ், ஒரு முத்தம். வேண்டாம், வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஓ, இந்த சீட்ல உட்காரத்துக்கலாம் ஒரு குடுப்பனை வேணும். சரி, நம்ம உட்காந்து பார்ப்போம். என்ன பண்ணலாம்? சிஸ்டத்துல பொண்ணுங்க படம் தான் பார்ப்போம். சூப்பரா இருக்கு. என்னடா ரொம்ப கொழுத்து போயிட்ட போல இருக்கு. ஏண்டா இதத்தான் பாத்துக்கிட்டு இருக்கியா?
அதுக்குள்ளே வந்துட்டீங்களா சார்? ஒரு மாசம் இருந்துட்டு வந்திருக்கலாம்ல. டேய் போடா. ம். கார்த்திக், ஏய் நீயாடா? ஆமாண்டா. என்ன பண்ற? அது சரி, ஏன் கல்யாணத்துக்கு வரல? இங்க பிசினஸ் எல்லாம் என் தலையில கட்டிட்ட. எல்லாத்தையும் பாத்துக்கணும்ல. நீ அனுப்புன பொண்ணு போட்டோ பார்த்தேன். கார்த்திக் ஒய்ஃப்னா எப்படி இருக்கணும்? அந்த ரேஞ்ச்ல இல்லையேடா. டேய் என் பார்வையில இருந்து பாடுற. ஒரு பொண்ணு ஆவரேஜா இருந்தா நீ ஒரு போட்டோ கூட எடுக்க மாட்ட. ஆனா நீ எப்படி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண? அதெல்லாம் இருக்கட்டும். டேய் என்னோட ஷேர் அந்த 3 crores இருக்குல்ல, அது எனக்கு வேணும்டா. உன்கிட்ட ரொம்ப நாளா ஒரு வில்லாவை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தால, அது இப்ப சேலுக்கு வந்திருக்குடா. 3 கோடி. அது அது டேய் என்னடா பண்ண? ஐபிஎல் பெட்டிங் ஏதாவது பண்ணி பணத்தை விட்டுட்டியா என்ன? அது இல்லடா. நான் மறுபடியும் கால் பண்றேன். பை பை. டேய் அவினாஷ், ஹலோ. என்னையவ பணத்தை கேட்டதும் போனை வச்சுட்டான். கொடுக்காம மட்டும் இருக்கட்டுமே, கொன்னுடுறேன் பாரு. ஜானு, என்ன சார் பிஸியா? ஒரு கால் கூட பண்ணல? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, கொஞ்சம் ஒர்க்ல இருந்துட்டேன். சீக்கிரம் வந்துடு, நான் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ம்ஹும். புது விளையாட்டு விளையாடலாம்னு சொன்னியே, ஆ. அதான் சீக்கிரம் வான்னு சொல்றேன். நானும் அதான் நினைச்சிட்டு இருந்தேன். சரி நான் சீக்கிரம் வந்துடுறேன். திடீர்னு ப்ரப்போஸ் பண்ணா, உடனே கல்யாணம். எல்லாம் ஒரு கனவு மாதிரி நடந்துருச்சு. என் வாழ்க்கையில இது வரைக்கும் அடையாத அன்ப இப்போ முதல் முறையா அடைஞ்சிருக்கேன். கார்த்திகை என் உயிரை விட அதிகமா நேசிக்கணும்னு நினைக்கிறேன். ஹேய் ஜானு, ஈவினிங் லேட் ஆகும், வேலை இருக்குன்னு சொன்ன. கல்யாணம் ஆயிட்டா ஒரே வேலைதான். அப்படி என்ன வேலை? எல்லாத்தையும் சொல்ல முடியாது, செயல்ல காட்டுற வாடிச்சு. 1 minute. மார்னிங் குடிச்ச டீ எப்படி இருந்துச்சு? இப்ப ரொம்ப முக்கியம் பாரு. என்னடி பேசுற நீ? நல்லா இல்லல? நல்லா இருந்துச்சு. அதை விட போதும், நான் குடிச்சிருக்கேன், எனக்கு தெரியும். கார்த்திக், ஒன்னு கேப்பேன்னு சொல்லணும். உன் பின்னாடி எத்தனையோ பொண்ணுங்க வந்தாங்களே, நீ ஏன் என்ன விரும்பின? ஏன்னா உன்னோட வருங்கால புருஷனை நீ எவ்வளவு நல்லா பாத்துப்பன்னு சொன்னல, அதுக்குதான். அவ்வளவுதானா? இன்னும் உனக்குள்ள நிறைய இருக்கு, எல்லாத்தையும் பார்த்தேன். ஒருத்தங்கிட்ட பர்ஸ் அடிச்சுட்டு பாப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணல. ஓ, அது இருக்கட்டும், என்கிட்ட உனக்கு பிடிச்சது என்ன? உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? உனக்கு மாசம் மாசம் ஸ்கெச்சஸ் வரும் இல்ல? அந்த ஸ்கெச்சஸ் எல்லாம் நான் தான் போட்டு அனுப்பிச்சேன். உன் போட்டோ ஷூட்டுக்கு வந்து நான் தான் உன்னை ஃபாலோ பண்ணுவேன். அப்படியா? ஆமா. அப்படிப்பட்ட நீயே எனக்கு ப்ரப்போஸ் பண்ணா இல்ல என்ன வேணா? அடி பாவி, நீ லவ் பண்ணிட்டு என்ன ப்ரப்போஸ் பண்ண வச்சு பாத்தியா? நீ சாதாரண பொண்ணு இல்ல. ஒருவேளை நீ லாயர் ஆயிருந்தா ஆப்போனன்ட் காலி. அதுக்கு தான் ஏதாவது தப்பு பண்ணணும்னா நல்லா யோசி, இல்ல மாட்டுவேன். அதையெல்லாம் விட முதல்ல நம்ம கல்யாணத்துக்கு சாட்சியை உருவாக்கலாமா? என்ன சொல்ற? அதான், நமக்குன்னு தான் யாரும் இல்லல்ல, நமக்காக நாமளே ஒருத்தரை இன்வைட் பண்ணிக்கலாமா? அதுக்குள்ள வேண்டாம்பா, முதல்ல நம்ம செட்டில் ஆகணும், அதுக்கப்புறம் பிளான் பண்ணலாம். ஜானு, இங்க பாரு, நமக்கு மந்த்லி 2 lakhs இன்கம் வருது. பெங்களூர்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டியால இயர்லி 50 lakhs வருமானம் வருது. சோ நாம ஹாப்பியா ப்ரோசீட் பண்ணலாம். அடடா, அது இல்ல கார்த்திக். No more discussions. ஏய், கல்யாணம் ஆன புதுசுல ஒரு நாள் இவன் என்ன இந்த நேரத்துல வந்திருக்கா? ஏய், ஏய், இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ற? சரி, ஜானு உள்ள இருக்கா?
அதுக்குள்ள எங்க போய் தொலைஞ்சா? ஏய்! ம். ஓய், என்னது இது? ஜானு, இன்னைக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸா? என்னது? சர்ப்ரைஸ்னா எதுவும் சொல்லாம அப்படியே கொடுக்கறது. ஓகேவா? நீ போய் ரெடியாக. ம். எவ்வளவு நேரம்டா அப்பா? இந்த பொண்ணுங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதுக்குள்ள ஒரு வீடே கட்டிடலாம் போல. என்ன பண்றீங்க சார்? எப்பவுமே மொபைல் தானா? ஒர்க் பண்றியா? ஒர்க் அவுட் பண்றியா? ஆரம்பிச்சிட்டியா உன்னோட பஞ்சாயத்தை? எப்பவும் நடக்கிறது தானே? ஈவினிங் கண்டினியூ பண்ணலாம். ஓகே? வா, சர்ப்ரைஸ பார்க்கலாம். ஜானு, நான் இங்க தான் பிறந்தேன், இங்க தான் வளர்ந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு சின்ன வயசு ஞாபகம் எல்லாம் திரும்ப வருது. ஐ எம் வெரி ஹாப்பி உன் கூட இங்க வந்ததுக்காக. ஷாஜகான் மும்தாஜுக்கு தாஜ்மஹால் கிஃப்டா கொடுத்தாரு. ஆனா என்னோட காதலுக்காக உனக்கு கல்யாண பரிசா நான் இந்த வில்லாவை கொடுக்கறேன். தாஜ்மஹால்னா சமாதி தானே? அப்ப இது ஏன் கொடுக்கற? நீ இருக்கியே. பா. கார்த்திக், சும்மா சொன்னேன்பா, சாரி. ஜானு, எனக்கு இந்த வில்லானா அது என்னோட அப்பா அம்மா மாதிரி. இங்க இருந்தா நான் அவங்க கூட இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவேன். இதை வாங்கணும் தான் நான் பல வருஷமா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த வில்லாவை வாங்க சான்ஸ் கிடைச்சிருக்கு. எனக்கு ஒரே ஒரு ப்ராமிஸ் பண்ண. இந்த வில்லாவை வாங்குற நேரத்துல எனக்கு எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வந்தாலும், நமக்குள்ள எவ்வளவு டிஃபரன்சஸ் வந்தாலும் அதையெல்லாம் எதுவும் கேர் பண்ணிக்காம எனக்கு எப்பவும் நீ சப்போர்ட்டாவே இருக்கணும். ப்ளீஸ். உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்கு. ஓகே. ஏய், எங்க கூட்டிட்டு போற? சர்ப்ரைஸ்னு சொன்ன, என்ன எங்க கூட்டிட்டு வந்திருக்க? உனக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோ. ஓ, அப்படியா? கார்த்திக், இது எப்படி இருக்கு? சூப்பர். இது மட்டும் இல்ல, நீ எது போட்டாலும் நல்லா இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் இதை ட்ரை பண்ண. ஓகே. ஏய், என்ன பண்ற? எனக்கு பிடிக்கல. ஏன் ஜானு, இன்னும் நிறைய இருக்குல்ல, அத பாரு. பார்த்தது போதும், வா போலாம், கிளம்பு. ஐயோ ஜானு, எனக்கு நிறைய டைம் இருக்கு, உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கோ. ஜானு, என்னாச்சு? இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்த? என்னால முடியாது. ஏய் ஜானு, நில்லு, நில்லுங்கறல. ஏய் ஜானு, எங்க போற? டோன்ட் டாக் டு மீ. ஏய், உனக்கு என்ன பைத்தியமா என்ன? எப்ப எப்படி இருப்பனே புரிய மாட்டேங்குது. பாரு, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உன்னை ஹாப்பியா வச்சுக்கணும்னு பாக்குறேன். ஆனா சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒண்ணு பண்ணி என்ன கடுப்பேத்துற. ஜானு, பேசிக்கிட்டு இருக்க, போயிட்டே இருக்க.
என் பேரு ஜானு இல்ல, கால் மீ அவந்திகா. அவந்திகா, நைஸ் நேம். நைஸ் மீட்டிங் யூ. நைஸ் நேம். தப்பு பண்ணிட்டேன், நிஜமா தப்பு பண்ணிட்டேன். நீ எங்க அம்மா மாதிரி என்ன பார்த்துப்பான்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா நீ ஒவ்வொரு விஷயத்திலையும் ஏதாவது ஒரு சண்டை எடுத்துக்கிட்டு இருக்க. நீ காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நினைச்சேன். உன்னை காதலிக்கலையா? நீ என்ன எனக்கு பைத்தியம். காதல்னா அன்பா இருக்கும்போது கிட்ட வந்து எங்களை ஒட்டி உராசி ஐ லவ் யூ சொல்றது இல்ல. கோவமா இருந்தாலும் வெறுப்பா இருந்தாலும் சரி, உரிமை இருக்கிற இடத்துலதான் பாசம் காட்ட முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் காதல். உன்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவேன், காதலா இருந்தாலும் சரி வெறுப்பா இருந்தாலும் சரி. ஏன் தெரியுமா? ஐ லவ் யூ. ஏன்னா நான் உன்னை அவ்வளவு லவ் பண்றேன். அதனாலதான் உன் மேல எனக்கு சந்தேகம். நீ என்ன லவ் பண்றேன்னு சொன்னல, அப்பனா இந்த சண்டை அவமானம் தாங்கிக்க. டே மச்சான், பிகர பாடுறா, செம்மையா இருக்காடா. இந்த வளைவும் இந்த நெளிவும் அப்பா. என்ன பிடிக்கலையா? கூல் 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 பேபி. ஆப்பிள் மாதிரி இருக்க. ஒன்னர் கோஆபரேட் பண்ணு, நாங்க விட்டுறோம். என்ன ஹலோ விட்டுருங்க. ஹலோ பிரதர் கண்ட்ரோல். ஷீ இஸ் மை வைஃப். விட்டுருங்க. என்னடா விடுறது? இப்பதான் ஸ்டார்ட் ஆச்சு. நீ வாயை மூடிக்கிட்டு கிளம்பு. அவ்வளோ அரிப்பு இருக்குன்னா அதுக்குன்னு செப்பரேட்டா ஹவுஸ்லாம் இருக்கு. அங்க போனா உன்னோட அரிப்பும் அடங்கும், அவங்களோட வயிறு நரம்பும். டேய் இங்க வேணாண்டா, என் ஏரியாவுக்கு வாடா பாத்துக்கலாம். எங்கடா உன் சென்டர்? போடா. டேய் டேய், அங்க ஒருத்தன் நம்ம ஆளுங்க மேல கை வச்சிட்டான்டா. டேய், போயிடலாம்டா. இவ தடுத்தனால நீ தப்பிச்சிட்ட. இல்லனா உன்னை காப்பாத்தவே முடியாதுடா. உன்னை கொல்லாம விட மாட்டேன். ஏய், சீக்கிரம் போ. சாருக்கு கோவம் கூட வருமா? பின்ன இன்னைக்கு உனக்கு எவ்வளவு சர்ப்ரைசஸ் பிளான் பண்ண தெரியுமா? எல்லாமே ஃபிளாப் ஆயிடுச்சு. வேற மாதிரி கூட காட்டலாம். எப்படி? சமையல் செஞ்சு காட்டு. சமையலா? பாரு, நமக்கு சாப்பிட தெரியும், செய்யலாம் தெரியாது. வேணும்னா சொல்லு, ஆர்டர் பண்றேன், வீட்டுக்கே வந்துரும். எனக்கு ஹோட்டல் சாப்பாடுனா பிடிக்காது. உனக்கு எம்எல்ஏ லவ் இருந்தா நீயே சமை. இவ என்ன சமைக்கலாம் சொல்றா? சமைச்சிருவோம். ஜானு, பிரம்மாதமா இருக்கு போ. கார்த்திக் லைஃப்ல நான் ஒருத்தி தான் நினைச்சேன். எனக்கு தெரியாத எத்தனையோ பேஜஸ கார்த்திக் மறைச்சிட்டான். ஒரே அடியா என் கால் அடியில பூமி மாயமான மாதிரி இருக்கு. என்ன எட்டி எட்டி பாக்குற? சந்தேகமா? அந்த கேரக்டர் உன்னோடது மேடம், என்னது இல்ல. அதெல்லாம் இருக்கட்டும், ஃபுட் ரெடி ஆயிடுச்சு, வந்தா ஒன்னா சாப்பிடலாம். என் காதுல கூட மார்க்ஸ் போடலாம். நீ போ, நான் வரேன்.
உன் காலை கொஞ்சம் ஒழுங்கா வைக்கிறியா? பாருங்க மேடம், நான் ஏதோ சிவனேன்னு செஞ்சு சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். பை மிஸ்டேக் கால் தெரியாம போட்டிருக்கோம். என்னடா இது? புத்திசாலிதான். ஏய் ஜானு, பசிக்குதுடி. மறுபடியும் கோச்சுக்கிட்டாளா? காலை மடக்கிக்கிட்டு அந்த பக்கம் படு. இங்க பாரு, நீ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் நோ யூஸ் கார்த்திக். ஜானு, போய் அந்த பக்கம் படு. என்ன எப்பவும் ஆம்பளைங்களுக்கு தானா? பொம்பளைங்களுக்கு எல்லாம் எதுவும் இருக்காதா? கையெடு. எனக்கும் டைம் வரும்ல, அப்போ வச்சுக்கிறேன். கார்த்திக், கார்த்திக், என்ன? நான் டான்ஸ் கத்துக்கிறேன் கார்த்திக். இப்ப எதுக்குடி உனக்கு டான்ஸ்? நீ ஆபீஸ்க்கு போறல, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. ப்ளீஸ் கார்த்திக், டான்ஸ் கத்துக்கிறேன். அப்பா, உங்களுக்கு கொடுத்த கண்ட்ரோலிங் பார கடவுளை எங்களுக்கு கொடுக்கலையே. சரி விடு, சிட்டில ஏதாவது நல்ல இன்ஸ்டிடியூட் இருந்தா பாத்துட்டு சொல்றேன். நான் நாட்டியாலயத்துல தான் கத்துப்பேன். ஓகே. ஹலோ சார், என்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஹே ரோஹித், எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்டா. இவ ஜானு, என் வைஃப். ஓ, சார் கல்யாணம் ஆயிடுச்சா? சாரி ஜானு, கல்யாணத்துக்கு வர முடியல. இவன் கூப்பிட்டா தானே? யோசிக்காம எல்லாம் சடனா நடந்துருச்சுடா. இருந்தாலும் இவனை எப்படி கட்டிக்கிட்ட? இவன் கல்யாணத்துக்கு முன்னாடி மன்மதன், இப்ப எப்படின்னு தெரியல. மன்மதன் எப்பவும் மன்மதன் தான். சரி, மேடம் எங்க? உள்ள பூஜையில இருக்காங்க. ஓகே. கைக்கு என்னடாச்சு? அது ஒண்ணு இல்ல, நீங்க உள்ள போய் உட்காருங்க, மேடம் வருவாங்க. இவன் எதுக்கு திரும்ப வந்தான்? மேம், இவங்க இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ண வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா? வணக்கம் கார்த்திக். என்னோட வைஃப் அவந்திகா. ஜானு, என் ஹஸ்பண்டுக்கு ஜானுன்னு கூப்பிடுறது தான் பிடிக்கும். ஓ, உங்ககிட்ட டான்ஸ் கத்துக்கணும்னு சொன்னா அதான் கூட்டு வந்தேன். என்கிட்ட எதுக்கு? இன்னும் நிறைய இன்ஸ்டிடியூட் இருக்கே. அது நீங்க நல்லா கத்து கொடுப்பீங்கல்ல. ஜானுக்கு பேசிக்ஸ் கூட தெரியாது. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா போதும், ஈஸியா கத்துக்கலாம். அப்புறம் நீங்க நல்ல ஃப்ரீயாவே இருந்துக்கலாம். எப்ப வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்க? இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, இப்பவே ஜாயின் பண்ணிடுறேன். ஓகே, சரி. சரி சரி, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஓகே. See you. போலாமா? ஓகே. ஹாய் ஜானு. ஹாய் கார்த்திக். How was your first day? நல்லா இருந்துச்சு. ஃப்ரெஷ் Okay. ஆயிட்டு வா, சாப்பிடலாம். இல்லம்மா, நான் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சாப்பிட்டேன். யூ கேரி ஆன். ஓகே. கார்த்திக்கோட பிஹேவியர் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த கார்த்திக் மாதிரி இல்ல.
ஓ லாக் போட்டு வச்சிருக்கானா? போட்டோஸ் என்னாச்சு? டெலீட் பண்ணியிருப்பானோ? அப்படின்னா கார்த்திக் அக்கா என்ன ப்ராப்ளம்? என்னவோ தெரியல, கார் சடனா நின்றுச்சு. டிரைவர் இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 10-15 நிமிஷம் ஆகும் மேடம். நீங்க வந்து என் கார்ல உட்காருங்க. அது வந்து எங்க வீடு பக்கத்துல தான் இருக்கு. எதுக்கு ஜானு? இன்னொரு நாள் வரேன். ஐயோ பரவாயில்ல, வாங்கக்கா. ரவி, கார் ரெடியானதும் கால் பண்ணு. சரிங்கம்மா, ரெடி பண்ணிட்டு ஃபோன் பண்றேன். போலாமா? உன் வீடு சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. நீங்க உட்காருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். இப்ப எதுவும் வேண்டாம், நீ வா உட்காரலாம். அவந்திகா, உன்னோட ஃபேமிலி லைஃப் எப்படி போகுது? ஏதோ பரவாயில்ல, நல்லதா இருக்கு. நல்லாதான் இருக்கா? கார்த்திக் உன்னை சந்தோஷமா வச்சுக்கலையா? என் ஹீரோக்கு ஃபேன் ஃபாலோயிங் ரொம்ப அதிகம்க்கா. என்ன கேர் பண்ற அளவுக்கு அவனுக்கு டைம் இல்ல. அப்படின்னா கார்த்திக்கு வேற ஏதாவது இருக்கா? சிச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க உட்காருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். ஓகே. காஃபி. தேங்க்யூ. காஃபி சூப்பரா இருக்கு. கார்த்திக் தான் கத்து கொடுத்தான். இன்டீரியர்ஸ் கூட ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் உன் வீட்டுக்கார செலக்ஷன் நினைக்கிறேன். ஆமாக்கா, அவனுக்கு கேர்ள்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அது நல்லாவே தெரியுது. ஷேக்ஸ்பியர் ஒரு புக்ல பியூட்டி வித் பிரெயின்ஸ் ஆர் டேஞ்சர்னு எழுதியிருக்காரு, தெரியுமா? அதே புக்ல பியூட்டி வித் டேலண்டட் பிரெயின்ஸ் ஆர் டூ டேஞ்சரஸ்னு எழுதி இருக்கணும் இல்ல? ஹலோ மா, கார் ரெடி ஆயிடுச்சு. ஆயிடுச்சா? ஆமாமா. ஓகே, நான் வரேன். ஓகே, என்னோட கார் ரெடி ஆயிடுச்சா? தேங்க்யூ ஜானு, நான் வரேன். பை. ஹலோ. சொல்றா. டேய் அபினாஷ், பணம் எங்கடா? அட, ஃபோன் பண்ணா கட் பண்ற, இல்லைன்னா யார்கிட்டயாவது ஃபோனை கொடுத்து சார் வெளியே போயிட்டான்னு சொல்ல வைக்கிற. டேய்,
3 crores-டா. டேய், என் லைஃபோட ட்ரீமே அந்த வில்லா வாங்குறதா. ஜானு கூட கிஃப்டா கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கேன்டா. டேய், புரிஞ்சுக்க ட்ரை பண்றா. கார்த்திக் பெட்டிங்ல வச்சுட்டேன்டா. என்னடா பெட்டிங்ல வைக்கிறது? எவன் பணத்தை யாரா பெட்டிங்ல வைக்கிறது? கார்த்திக் டேய் டேய், நான் இத்தனை வருஷமா பண்ண சேவிங்ஸ்டா அது. இன்னைக்கு ஈவினிங்குள்ள என்னோட பணம் என்னோட அக்கவுண்ட்ல இருக்கணும். நான் மட்டும் பெங்களூருக்கு வந்தா நீ செத்த. கார்த்திக் ம். இங்க வாயேன். வா. நீ முதல்ல இங்க உட்காரு. உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? I think I'm pregnant. ஹலோ. யா, I'll be there in 5 minutes. வரமாட்டேன்னு சொல்ல. செக்கப்க்கு போலாமா? ஓகே. எனக்கு மீட்டிங் இருக்குமா? நீ கிளம்புறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணு. நாம 2 பேரும் கோஆர்டினேட் பண்ணிக்கலாம். ஓகே? ஓகே. டேய். நான் கார்த்திக் போலாமா? ஜானு, எனக்கு ஒரு சின்ன அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு. நீ போ, நான் வரேன். பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன். ஜானு ப்ளீஸ், நான் வரேன், நீ போ. என்னாச்சு கார்த்திக்? ஏன் வேர்க்குது? எதுவும் இல்ல. எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுற? எனக்கு தெரியும், இதெல்லாம் அந்த அவினாஷால தான். இதெல்லாம் எப்பவும் இருக்கிறது தானே. ஏய், சொன்னா புரியாத உனக்கு? நீ போ, நான் வரேன். சரி கார்த்திக், நான் போறேன். நான் பிரெக்னன்ட்னு சொன்னாலும் ஹாஸ்பிட்டலுக்கு வர விரும்பல. ஏன்னா இன்னொரு பொண்ணுக்கு டைம் கொடுத்தாரு. எப்பவுமே பணம், வில்லா, பொண்ணுங்க, என் லைஃப் என்னன்னு புரிய மாட்டேங்குது. ஜானு. ஏய் ஜானு. ஜானு நில்லு. எது கழுகுற? ஓகே தானே? அப்பவே கார்த்திக் கிட்ட கேட்டிருக்கணும் அந்த பொண்ணு யாருன்னு. கார்த்திக் தான் என் உயிரை நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப கார்த்திக் கையிலேயே என் உயிர் போயிடுமோன்னு பயமா இருக்கு. எதுவா இருந்தாலும் எனக்கே தெரிஞ்சிடணும். ஜானு, என் லக்கேஜை பேக் பண்றியா? பெங்களூர் போகணும். எதுக்கு? அவினாஷ் நமக்கு 3 கோடி பணம் கொடுக்கணும்ல. வெறும் 50 lakhs கொடுத்து சீட் பண்ணலான்னு பாக்குறான். சோ நான் அர்ஜென்ட்டா பெங்களூருக்கு போய் இது எல்லாத்தையும் செட்டில் பண்ணி ஆகணும். ஓகேவா? கார்த்திக், ஏன் இப்படி இருக்க ஜானு? நீ என்கிட்ட ஏதாவது சொல்ல மறந்துட்டியா கார்த்திக்? எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற? நான் ஏதாவது தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கா? நீ என்கிட்ட என்ன மறைக்கிற கார்த்திக்? அப்படிலாம் எதுவும் இல்ல ஜானு. எதையும் மறைக்கல? நீயே பாரு. அப்ப இது என்னது?
ஜானு கார்த்திக் ப்ளீஸ். ஜானு ப்ளீஸ். ஜானு ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ. நீ பார்த்தது எதுவுமே உண்மை இல்ல ஜானு. உன்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் என்கிட்ட பதில் இருக்கு ஜானு. நான் உன்கிட்ட எல்லாத்தையும் கிளியரா சொல்றேன். இப்ப நான் சொன்னாலும் நீ புரிஞ்சுக்கிற சிச்சுவேஷன்ல இல்ல ஜானு. How can I trust you, கார்த்திக்? ஜானு இங்க பாரு, நான் இப்பவும் சொல்றேன், எப்பவும் சொல்லுவேன். நீ என் லைஃபுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்பேஸை யாருக்கும் கொடுக்க மாட்டேன், என்னால கொடுக்கவும் முடியாது. உன்னை எப்படி நம்புறது கார்த்திக்? நான் எப்படி இன்னொருத்தரை பெத்துக்க முடியும்? என்னடி பேசுற? ஏய், சரி, ஓகே. கார்த்திக், நானும் உன் கூட பெங்களூருக்கு வருவேன். இங்க பாரு ஜானு, இது ரொம்ப பெரிய ரிஸ்க். நானே ஒரு இஷ்யூ சால்வ் பண்றதுக்காக தான் பெங்களூர் போயிட்டு இருக்கேன். நீயும் அங்க வந்தா அது இன்னும் காம்ப்ளிகேட் ஆயிடும் ஜானு. கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நீ மட்டும் என்ன பெங்களூருக்கு கூட்டிட்டு போல, அபார்ஷன் பண்ணிப்பேன். ஏய். சின்ன வயசுல இருந்தே அனாதையா வளர்ந்தனா, அப்படி ஒரு வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் தாங்க முடியல. எனக்கு என்ன செய்யறதுன்னே புரியல. கோபத்துல ஓங்கி ஒரு அடி அடிச்சேன், அவ்வளவுதான் சார். ஏண்டா, உனக்கு ப்ராப்ளமே வராத அளவுக்கு ரொம்ப நல்லா சொன்ன. சூப்பர். உன் கதையை சொல்ல சொல்லி கேட்டா புதுசா ஒரு கதை சொல்ற பாத்தியா? சார், நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் சார். எல்லாத்தையும் சொன்னியா இல்ல எதையாவது மறந்துட்டியா? இல்ல சார், எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். எங்க நல்லா யோசி, எல்லாத்தையும் சொல்லிட்டியா? சார், இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எந்த பொய்யும் சொல்லல சார். எதையும் மறைக்கல சார். இந்த 3 கோடி இன்சூரன்ஸ் மேட்டர் சொன்னியா? ஜோ பத்தி சொன்னியா? இவன் யாரோ புதுசா வந்திருக்கான், என்ன தெரியும் நினைச்சியா? டேய், ஒரு கேஸ் எடுத்துட்டேன்னா 90% இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இன்ட்ராகேஷன் பண்ணுவேன். சார், அந்த 3 கோடி மேட்டர் மட்டும்தான் சார் நான் மறந்துட்டேன். 3 கோடியே மறந்து போயிட்டியா? சார், அது இல்ல சார். போதும். நீ சொன்னதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு, எந்த அளவுக்கு பொய் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிப்பேன். ஹலோ, எங்க? அண்ணா, என்ன? ஒரு சிகரெட் கிடைக்குமா? இருக்கு, ஆனா செலவாகும். எவ்வளவு வேணுமோ அவ்வளவு கொடுக்குறேன். 100 ரூபா கொடு. ஹலோ, ஸ்கெலட்டன் டீகம்போஸ் ஆயிடுச்சு. யாரோ கெமிக்கல் ஊத்தி டீகம்போஸ் பண்ணிருக்காங்க. பிராக்டிகலி இஸ் இட் பாசிபிள்? எவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, எனக்கு ஃபுல் டீடைல்ஸ் கொடுங்க. சார் சார் சார், கார்த்திக் தப்பிச்சு ஓடி போயிட்டான் சார். கார்த்திக் தப்பிச்சு போயிட்டானா? நீங்க என்னையா பண்ணிட்டு இருந்தீங்க? யூடியூப்ல கிசுகிசுவா பார்த்துட்டு இருந்தீங்க. 2 மணி நேரம் பார்த்துக்க முடியாதா? ச்சே, இப்போ ஹையர் ஆபீஸருக்கு தெரிஞ்சா நம்ம வேலைக்கே வேட்டு வச்சிருவாங்க. சரி சரி, சீக்கிரமா கண்டுபிடிக்க பாருங்க. ஓகே சார். ஹலோ சார். ஹலோ, நான் பெங்களூர்ல இருந்து வரேன். உங்க கஸ்டடியில் இருக்கிற கார்த்திகை நான் மீட் பண்ணணும். ஏன்? கார்த்திக் பெங்களூருக்கு வந்து அவினாஷை கொன்னு கேஷ் எடுத்துட்டு வந்துட்டான். ஓகே, எனி ப்ரூஃப்ஸ்? நவீன், ஸோ அவனை எங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. நாங்கள் ஸ்டேட்மெண்ட் வாங்கிக்கிறோம்.
அவனை அவ்வளவு ஈஸியா ஹேண்ட் ஓவர் பண்ண முடியாது. அதே நேரத்தில் அவன் கொன்ன மாதிரி ரெக்கார்ட் எதுவும் இல்லை. ஏன்னா அவன் இங்க பிரைமரி சஸ்பெக்ட். ஸோ வி கான்ட் ஹெல்ப். ஸோ நீங்க ஒன்று பண்ணுங்க, நான் என்னோட சீனியர் ஆஃபீஸர் கிட்ட பேசுறேன். ஓகே, உங்களுக்கு கேஸ் ரிலேட்டடா எல்லா டீடைல்ஸையும் கொடுக்க சொல்றேன். யூ கோ த்ரூ இட். உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டா எங்களுக்கு கால் பண்ணுங்க. ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் யுவர் கோஆபரேஷன். இட்ஸ் ஓகே. சார் உள்ள போடா. சார் சார் சொல்றா. சார், அடிக்காதீங்க எங்களை சார். பார்த்து சார், ஓடி போற. அடிக்காதீங்க சார். அந்த சார், கார்த்திக் அடிக்காதீங்க எங்கன்னு சார். சொல்லு. சார், சொல்டா. நான்லாம் ராஜா மாதிரி இருக்க வேண்டிய ஆளு. இவர்கிட்ட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு. டேய், உன் வாழ்க்கையோட டிஸ்கஷன்லாம் முடிஞ்சிருச்சுனா நான் கேக்குறதுக்கு பதில் சொல்றியா? சரி சொல்லுங்க சார், நான் இப்ப என்ன பண்ணணும்? இன்ட்ராகேஷன் பண்ணணும். சார், எனக்கு இன்ட்ராகேஷனா தெரியாது, போட்டோ எடுக்க மட்டும் தான் தெரியும். டேய், இது போலீஸ் இன்ட்ராகேஷன் டா, போலீஸ் இன்ட்ராகேஷன். சார், உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்றது, எனக்கு இன்ட்ராகேஷன் தெரியாது சார். நீ நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொன்னா போதும்டா. சரிங்க சார். சார், கொஸ்டின் சொல்றீங்களே, அதுல மல்டிபிள் சாய்ஸ்லாம் இருக்குமா? ஏய், என்ன? வாய் மேலே போடுறேன் பாரு. அடிக்காதீங்க சார், ஏற்கனவே கல்யாணம் ஆக மாட்டேங்குது. சர்ஜரி மேல சர்ஜரி பண்ணா யார் சார் என்ன கல்யாணம் பண்ணிப்பா? டேய், கேக்குறதுக்கெல்லாம் உண்மையை சொல்லு, உன்னை விட்டுற. சார், நீங்க எத்தனை வாட்டி கேட்டாலும் உண்மை, போய் மட்டும் சொல்ல மாட்டேன் சார். டேய், இந்த நக்கலுக்கு தான் உன்னை போட்டு அடிக்கிறேன். சார், வாங்க சார், வாங்க. என்னையா அவன் பாக்குறதுக்கு மரத்து மேல இருக்கிற குரங்கு மாதிரியே இருக்கா? சார், உங்களை தான் சொல்றாரு. என்ன எங்கடா சொன்னாரு? ஒன்னு சொல்றாரு. நக்கலு. உங்க சாரு கிட்ட எத்தனை வருஷமா வேலை பார்த்துட்டு எனக்கு இருக்க? விவரம் தெரிஞ்சதுல இருந்து சார். ஏய், ஒழுங்கா சொல்லு. போலீஸ் கிட்ட ஜோக் அடிச்சா முட்டிக்கு முட்டி பேத்துருவோம். 13 வயசுல இருந்து சார். அது உங்க மேடம் எப்படிப்பட்டவங்க? எங்க மேடம்க்கு என்ன சார், சாமி மாதிரி சார். அவங்க எல்லார்கிட்டயும் அன்பா நடந்துப்பாங்க சார். அவங்களுக்கு அவ்வளவு நல்ல மனசு சார். உனக்கு என்னாச்சு? நீ எது கலர? உரிச்சிட்டு இருக்கீங்களா? சாரு கண்ணில் பட்டுருச்சு. ஓ, நல்ல வேலை. அதிகமா டிவி சீரியல் பாப்பியோன்னு நினைச்சேன். நல்லா இருக்குடா. இப்போ சாப்பிடுறியான்னு ஒரு வார்த்தை கேக்குறாரு பாரு. உங்க சார் எப்படிப்பட்டவரு? எங்க சாருக்கு என்ன சார், ரொம்ப நல்லவர் சார். என்ன ஒண்ணு, அவர் கொஞ்சம் பொண்ணுங்க வீக்னஸ். யார் எது கொடுத்தாலும் வாங்கிப்பாரு சார். எது கொடுத்தாலும்னா அது கூட தெரியாம எப்படி சார் நீங்க போலீஸ் ஆனீங்க? டேய், உன்னை கையோ கால உடைச்சாதான் சரிப்படுவ. டேய், ஒழுங்கா உண்மையை சொல்லு. சார், நான் ஒழுங்கா தான் சார் சொல்லிட்டு இருந்தேன். இவரு தான் நடுவுல கரடி மாதிரி குறுக்க போடுறாரு. யாரோட கரடின்னு சொல்ற? யார? அண்ணா. சார், இங்க பாருங்க. இந்த பொண்ணு யாருடா? நான் தான் அப்பயே சொன்னேன் சார், பொண்ணுனா ரொம்ப வீக்னஸ்னு. பொண்ணுங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாரு. டீடைலா சொல்லு. சார், உண்மையிலே இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது சார். எனக்கு யாரையும் இன்ட்ரோ பண்ண மாட்டா சார். எங்க நான் யாரையும் கரெக்ட் பண்றேன்னு பயம் சார் அவருக்கு. அது மட்டும் இல்ல சார், Facebookல மட்டும் நல்லா பேசுவாரு சார். அவரோட Facebook ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா மொத்த டீடைல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும் சார். நீ சூப்பர்டா. அப்புறம் சார், உங்க சார் ரொம்ப புத்திசாலி சார். எத்தனை ஆரஞ்சு சாப்பிட்டாரோ அத்தனை கேள்வி தான் கேட்டாரு. அவ்வளவு சீக்கிரம் முடியாது. நெக்ஸ்ட் மாதுளை பழம். சார், உங்களுக்கு ஒரு கும்பிடு சார். இந்த ஆரஞ்சோட என்ன விட்டுருங்க சார். நான் கிளம்புறேன் சார். அங்க போய் உட்காரு. சார், FB ஓபன் ஆயிடுச்சு. வெரி குட். மெசஞ்சர் ஓபன் பண்ணு. யா, ஐ காட் இட் சார். குட். டேய், இப்படி வா. ஜூம் பண்ணு. இந்த போட்டோஸ் பார்த்து சொல்லு. சார், இந்த பொண்ணு தான் சார். ஒரு நிமிஷம். ஏழுமலை சார். சார், இந்த அட்ரஸை நோட் பண்ணிக்கோங்க. ரங்கசாமி, ஒரு பேப்பர் எடுத்துட்டு அட்ரஸ் நோட் பண்ணோம். அதனால தான் நீங்க எப்படி போலீஸ் ஆனீங்கன்னு கேட்டேன். உங்ககிட்ட போன் இருக்கா? அப்ப கொடுங்க. அவ்வளவுதான், முடிஞ்சது. சூப்பர்ல. ஆமா, நாம இந்த நேரத்துக்கு அந்த வீட்டுக்கு போய் என்கொயரி பண்றது அவசியமா? அதுவும் இல்லாம ரொம்ப பசிக்குது. சரி, ஒண்ணு பண்ணு. ஃபோன் நம்பர் இருக்குல்ல, அதை கான்டாக்ட் பண்ணு. ஓகே சார். அப்பப்பப்பப்பப்பப்பா, என்னமா இருக்கு. ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. நீங்க சொல்றது சரிதான். மேடம் ரொம்ப ஸ்வீட். ஐயோ ஏழுமலை அண்ணா, என்ன பேசுறீங்க நீங்க? நான் சொன்னது ஆப்பிளை பத்தி சார். என்ன அழகு, என்ன அழகு. சார், காஷ்மீர் ஆப்பிள் சார். பார்க்கிறதுக்கு அழகாவும் இருக்கும், சாப்பிடுறதுக்கு இனிப்பாவும் இருக்கும் சார். ஐயோ ஏழுமலை சார், நான் சொல்றது உங்களுக்கு சுத்தமா புரியல. இப்ப நான் சொன்னது பார்கவியை பத்தி தான் சார். ஜோ கிட்ட பேசிட்டேன் சார். இந்த வீடியோ பத்தி அவங்களுக்கு எதுவும் தெரியாதா? அது மட்டும் இல்லாம இந்த விஷயமா உங்க வீட்டுல பிரச்சனை கூட நடந்துட்டு இருக்கான். அப்புறம் எதுக்கு இதை பத்தி சொல்லணும்? இதுக்கெல்லாம் அந்த கார்த்திக் தான் காரணம். தப்பு ஜோ ஓடுது, கார்த்திக் தான் இல்ல. அந்த பொண்ணு அவ்வளவு நெருங்கினாலும்
ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ப சொல்லி ஜானு மேல தனக்கு இருக்க லவ் சொல்லி விலகி இருக்காரு. ஹலோ சார், கார்த்திகை கண்டுபிடிச்சிட்டேன். ஏன் முன்னாடி தான் இருக்காரு. அரெஸ்ட் பண்ணிடுவா சார்? வேண்டாம், அரெஸ்ட் பண்ணிட்டா கேஸ் க்ளோஸ் ஆயிடும். ஓகே சார். அவனை ஃபாலோ பண்ணி அப்பப்போ எனக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இரு. அப்டேட் பண்றேன் சார். ஏய், இவன் தடுத்த நாள் நீ தப்பிச்ச, இல்லனா உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. டேய், சொல்றா, சொல்லு. ஜானு எங்க? எங்கடா ஜானு? டேய், சொல்லுங்கடா. ஏய், ஜானு எங்கடா இருக்கா? சொல்றா. டேய், ஏய், ஜானு என்னடா பண்ணீங்க? சொல்லுடா. ஜானு எங்க? ஜானு யாருன்னு எனக்கு தெரியாது. பெங்களூர்ல அவினாஷ்க்கு லாஸ்ட் கால் பண்ணது யாரு? கொஞ்சம் இப்படி வா. சார், பெங்களூர்ல அவினாஷ்க்கு யார் கால் பண்ணது? எந்த டைம் கால் பண்ணிருக்காங்க? அவினாஷ் இருக்கிறதுக்கு 3 hours முன்னாடி சார். ஓ அப்படியா? சரி, உடனே அவரை இங்க வர ஓகே சொல்லு. சார். ம். என்னடி எத்தனை வாட்டி சொல்றது கண்ட நேரத்துல கால் பண்ணாதுன்னு? நான் என்ன உன் வேலைக்காரனா? இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க. ஏதோ நம்ம பிள்ளைங்களுக்காக பாக்குற, நீ என்ன ஓவரா பேசுற? என்ன நான் இல்லாம உன்னால தனியா போக முடியுமா என்ன? வெயிடி போன நான்சென்ஸ் ஸ்டூபிட் ராஸ்கல். சார், பொண்ணை வந்து ஆம்பளையால கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிறீங்களா? மிஸ்டர் துரை, நீங்க 30ஆம் தேதி எங்க இருந்தீங்க? எனக்கு தெரியும் சார் இந்த கம்ப்ளைண்ட்டை யார் கொடுத்தாங்கன்னு. என் பொண்டாடி தானே. அவகிட்ட எத்தனையோ வாட்டி சொன்னேன். அன்னைக்கு ஆஃபீஸில் அதிகமாக ஒர்க் இருந்துச்சுன்னா அங்கேயே தூங்கிட்டேன்னு. இப்போ பார்த்தா உங்ககிட்ட அவள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. நீங்களாவது ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி சொல்லுங்க சார். பெங்களூர் எதுக்கு போனீங்க? நான் பெங்களூர் போன விஷயம் என் பொண்டாட்டிக்கே தெரியாது. உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? அது வந்து எனக்கு அங்கே ஒரு தெரிஞ்ச பொண்ணு இருக்கா. என் பொண்டாட்டிக்கு தெரியாம அப்பப்போ போய் பார்த்துட்டு வருவேன். பெங்களூர்ல இந்த நம்பருக்கு எதுக்கு கால் பண்ணீங்க? இந்த நம்பர் பெங்களூர்ல சோனல்னு ஒரு பொண்ணு செமையா இருப்பா. 4500 தான். அப்பப்போ போயிட்டு வருவேன். நான் கேட்டது உங்க புக்கிங் நம்பரை பத்தி இல்ல. கீழே நான் மார்க் பண்ணிருக்கிற அந்த நம்பருக்கு எதுக்கு கால் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. ஓஹோ, இந்த நம்பரா? ஒரு பொண்ணு என்கிட்ட வந்து அவளோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னு என் ஃபோனை கேட்டா. பொண்ணுங்க எதை கேட்டாலும் கொடுக்கறது என்னோட வீக்னஸ் சார். நான் என்னோட ஃபோனை கொடுத்தேன். ஃபோன் பேசிட்டு என்கிட்ட கொடுத்துட்டா. அந்த பொண்ணு பார்க்க எப்படி இருப்பாங்க? அவ முகத்தை துணியால மூடி இருந்தா சார். ஆனா பர்சனாலிட்டி மட்டும் ஸ்லிம்மா செமையா இருந்தா சார். ஒரு 10,000 கொடுக்கலாம். எம்ஆர்பி ரேட்டை நல்லாவே மெயின்டைன் பண்றீங்க தர. இந்த விஷயத்தை பத்தி என் பொண்டாட்டிகிட்ட சொல்லாதீங்க. உன் பொண்டாட்டின்னு உனக்கு அவ்வளவு பயமா தர? ஐயோ, அவளுக்கு தெரிஞ்சா என்ன கொன்னே போட்டுருவா சார். அவகிட்ட சொல்றது என் சாவுக்கு சமம். அப்போ செத்துரு. எதுக்கு? போன் இன்னும் கட் ஆகல. எல்லாத்தையும் கேட்டிருப்பாளோ? ஹலோ, அது வந்து ஒண்ணு இல்லம்மா, நான் வந்துகிட்டே இருக்கேம்மா. டோட்டலா இந்த கேஸ படிச்சதுக்கு அப்புறம் உனக்கு என்ன தோணுது? சார், கார்த்திக் ஒரு பிளே பாய். நிறைய ரிலேஷன்ஸ் இருக்கு. ஆனா அந்த நேரத்துல யாரும் அவருக்கு நெருக்கமா இருக்காங்க. அவரை இந்த கேஸ்ல சிக்க வச்சு மொத்த காசையும் சுருட்டிட்டு ஓடிடலாம் நினைச்சிருக்காங்க.
50 lakhsக்காக இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா? சார் 3 ஜானு செத்தா 3 கோடி வரும் சார். ஏழுமலை சார், சார் நான் உங்ககிட்ட சொன்ன வேலை என்னாச்சு? கார்த்திக் போன 2 hours கழிச்சு அவினாஷ் இறந்துட்டார் சார். எவ்வளவு நேரம் கழிச்சு? 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம். 2 hours-ஆ? ஏய், ஒரு தடவை அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை ப்ளே Okay, பண்ணி sir. காமி. Forward. Stop. Zoom பண்ணு. ஏழுமலை சார், ஒரு வேலை பண்ணுங்க. சொல்லுங்க சார். பெங்களூர்ல இருந்து இங்க வந்துட்டு போன, அதாவது 1 weekல இங்க வந்துட்டு போன பேசஞ்சர் லிஸ்ட் எல்லாமே 1 hour எனக்கு வேணும். ஓகே சார், அப்படியே பண்றேன். ஒரு ப்ரூஃப், ஒரே ஒரு ப்ரூஃப் போதும். இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட பேர் எல்லாத்தையும் மார்க் பண்ணுங்க. சார். எஸ் சார். யா. இதுல ஜானுடைய ஐஎம்இ நம்பர் எது? சார், அவந்திகான்னு இருக்குல்ல சார், அதுதான் அவங்க நம்பர் சார். ஓ, அப்படின்னா அந்த நம்பருக்கு வந்த எல்லா காலுமே லேடி வாய்ஸ் தான். நமக்கு வீடியோ அனுப்புன அந்த ஃபோன் நம்பரை வச்சு அந்த ஃபோனோட ஐஎம்இ நம்பரை தெரிஞ்சுக்க முடியும் சார். இந்த ஃபோனுக்கு அடிக்கடி வந்த நம்பர் அப்புறம் வீடியோ அனுப்புன நம்பரை வெரிஃபை பண்ணா 2 ஐஎம்இஐ நம்பரும் ஒண்ணுதான் சார். அது ஜானுவோட செல் நம்பர் சார். ஜானு செல் நம்பரா? ஜானு பண்ணிருப்பாங்களா சார்? ஒருவேளை ஜானு பண்ணியிருந்தா உயிரோட இருந்திருப்பாங்களே. உயிரோட இருந்திருந்தா எங்க இருந்திருப்பாங்க? நான் சேஃபா தான் இருக்கேன். கேஷ் என்கிட்ட தான் இருக்கு. உனக்காக தான் வெயிட் பண்றேன். ஓகே. ரோஹித் வேண்டாம், ரோஹித் வேண்டாம். சைத்ரா, என்னாச்சு சைத்ரா? யார் இப்படி பண்ணுது? ஷைலு. என்னாச்சு? ஷைலு, கார்த்திக். சைத்ரா, உனக்கு எதுவும் ஆகாது சைத்ரா. எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிடுங்க. டாக்டர் எங்க? பாய்ஸ், டாக்டர்! சைத்ரா, உனக்கு எதுவும் ஆகாது சைத்ரா. டாக்டர், சைத்ராக்கு எப்படி இருக்கு? ஷீ இஸ் ஓகே. தேங்க்யூ டாக்டர். அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ் ஏதாவது வந்துச்சா? அட்மிட் ஆயிருக்காங்க சார். எங்க இருக்காங்க? ஐசியூல இருக்காங்க. சார், இங்க தான் இருக்காங்களா சார்? கொஞ்சம் 2 பேரும் வெளியில போறீங்களா? பேசணும். தேங்க்யூ. ஏய், பரவாயில்ல இருக்கட்டும். பரவாயில்ல சார், உட்காந்துக்கிறேன். எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும். நீங்க பேச முடிஞ்சா மட்டுமே பேசலாம். ஆர் யூ ஓகே?
ப்ராப்ளம் இல்ல சார், கேளுங்க. கார்த்திகை உங்களுக்கு எப்படி தெரியும்? கார்த்திக்கும் உங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன? கார்த்திக் எதுக்காக உங்களை சந்திக்க நினைச்சாரு? ஓ யா, கூல், டேக் ரெஸ்ட். அப்புறமா வரேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் ஒரு டான்ஸ் ஸ்கூல் ஓப்பனிங் ப்ரமோஷனுக்காக அங்க நான் டான்ஸ் பண்ணேன். அந்த ப்ரோக்ராம் கவரேஜுக்கு கார்த்திக் வந்திருந்தாரு. அங்கதான் நான் கார்த்திக்கை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். சேத்ரா 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 இருக்காங்களா? பூஜையில இருக்காங்க, வந்து உட்காருங்க. இங்க பாருப்பா, காலை கழுவிட்டு வாங்க. ஓகே. இந்தாங்க. தேங்க்யூ. மேடம் இப்போ வந்துருவாங்க. ஹாய் ரோஹித். ஏ ஹாய். ஏதோ பேசணும்னு சொன்ன? ஒன்றும் இல்லை, இன்னைக்கு பேப்பரில் ஆட் கொடுத்தல, அதை பார்த்தேன். ஓ அதுவா? என்ன சடனா டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிக்கிற? எனக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லல. அன்எக்ஸ்பெக்டடா. அப்போ உன் ஜாப்? ஜாபா? ப்ரமோஷனுக்காக நைட்டும் பகலும் கஷ்டப்பட்டு வேலை பண்ணா அவங்க ஜாதிக்காரங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கறாங்க. இப்போ புதுசா டிரான்ஸ்ஃபரும் கூட. அவங்க ஜாதிக்காரங்களுக்கு இந்த இடம் வேணும்னு என்ன எங்கேயோ தூக்கி போட்டுட்டாங்க. அதுக்காக தான் ரிசைன் பண்ணிட்டேன். இந்த வேலை, இந்த கஷ்டம் என்னால முடியாது. ஓகே, நல்ல விஷயம் தான். அப்போ பப்ளிசிட்டி, அதான் இந்த போட்டோஸ்லாம் யார் எடுப்பாங்க? இதெல்லாம் எதுக்கு? என்கிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், கார்த்திக். நான் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். எவ்வளவு கேட்பாங்க? என்ன, 1 லட்சம்? லட்சமா? என்னோட ரேஞ்ச் உனக்கு தெரியும்ல, அந்த ரேஞ்ச் இல்ல. நான் இப்போ உங்ககிட்ட கேட்டேனா? உன்னால முடிஞ்சதை கொடு, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். உனக்கு எதுக்கு கஷ்டம் ரோஹித்? we are friends, right? நீ செட்டில் ஆனா எனக்கு சந்தோஷம். ஓகே, வர. டேய், சூப்பர் லொகேஷன் சொன்னா இங்க மரத்தை தவிர வேற எதுவுமே இல்லையடா. சார் அதெல்லாம் விட்டு தள்ளுங்க சார். அந்த புதரை பாருங்க சார், அருமையா இருக்கும். உள்ள போய் என்ன பண்ணாலும் வெளியே எதுவுமே தெரியாது சார். நான் கேட்டது போட்டோ ஷூட்டுக்கு, நீ சொல்ற காரியத்துக்குலாம் இல்ல. சரி, நீ போய் சிகரெட் பாக்கெட் வாங்கிட்டு வா. முடியாது சார். டேய், போய் சிகரெட் பாக்கெட் வாங்கிட்டு வாடா. நான் வாங்கிட்டு வர மாட்டேன் சார். சரி, நானே போய் வாங்கிக்கிறேன் விடு. ஒரு நிமிஷம் நில்லுங்க சார். நீங்க சினிமா பாக்குறீங்களா இல்லையா? எந்த சினிமானாலும் என்ன மாதிரி ஒருத்தனை காட்டி புகைப்பிடிப்பது உடல் நலத்துக்கு கேடுன்னு சொல்றாங்க சார். அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி சார் என்ன வாங்க சொல்லலாம்? சரி, நீ போய் அந்த ஏரியாஸ் ஃபுல்லா போட்டோஸ் எடுத்து வா. சரி சார். போ. டேய், அந்த கேப்பை கழட்டு. ஓ, இப்பெல்லாம் இப்படியும் போட்டோ எடுக்கிறாங்களா சார்? எனக்கு தெரியாம போச்சே சார். என்ன சார், ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க? என்ன, ஏதாவது சொல்லணுமா? ஒன்னும் இல்லடா, என் ஃப்ரெண்டு சேத்ரான்னு ஒரு பொண்ணு டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிக்க போறா. நீ வந்து போட்டோஸ் எடுக்கணும்டா. நைஸ் பிசினஸ் டீல்னு சொல்லு. என்ன ரேஞ்ச்? 5 lakhs 10 lakhs? டேய் மச்சான், வெறும் 10,000டா. 10,000? என் சிஷியனை கூட்டு போ, போன்லயே எடுத்து கொடுப்பான். டேய் ப்ளீஸ்டா, அந்த பொண்ணுக்கு வாக்கு கொடுத்துட்டேன்டா. இதை பண்ணியே ஆகணும். யார்கிட்ட கேட்டு வாக்கு கொடுத்த? டேய், நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுடா. அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருப்பா, என் பழைய ஃப்ரெண்டுடா. நம்ம மேக்ஸிமம் கவர் பேஜுக்கு கரெக்டா பண்ணி செட் பண்ண. அப்புறம் உன் இஷ்டம். நீ அவளை ஏதாவது செட் பண்றியா? நீ வேண்டானா நான் வேற யார்கிட்ட கூட்டிட்டு போறேன். அவங்க இன்னும் நிறைய பண்ண தருவாங்க. அப்புறம் இஷ்டம். நானே பண்றேன். எவ்வளோ? 1 lakh. இப்போதானடா 10,000 சொன்ன? அது உனக்குடா. இங்க பாரு, அந்த பொண்ணு மட்டும் நல்லா இல்ல, அப்புறம் உன் கதை அவ்வளவுதான். நான் ஷூட்டுக்கு நடுவுல கிளம்பிடுவேன். அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. ஓகே, அந்த பொண்ணோட டீடைல்ஸ் எல்லாம் உனக்கு அனுப்புறேன். ஓகே, நான் இப்போ ஊருக்கு போறேன். 10 நாள்ல நான் வந்துருவேன். அதுக்கப்புறம் மீட் பண்ணலாம். ஓகே.
ta dim ta 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 dim ta kida dim ta 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 dim ta kida dim ta 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 ka jodu ta dim ta dim kida ta dim ta dim ta 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 dim ta dim ta kida dim ta dim kida ka jodu ta ka din ka jum kida ka jodu ta ka din ka dim kida ka jodu ta ka din ka dim kida ta 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 dim dim ta dim kida dim ta dim ta 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 dim ta dim kida தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ. தேங்க் யூ. உங்க குழந்தைங்களையும் டான்ஸ் கிளாஸ் அனுப்புங்க. அவங்களுக்கும் என்ன மாதிரியே டான்ஸ் சொல்லி தரேன். தேங்க் யூ. தேங்க் யூ. Congrats. Hi. Nice performance. Thank you so much. See you. ஹலோ. ஹாய். யார் பேசுறது? கண்டுபிடிங்க பாப்போம். குந்தனா? நோ. ராஷி? நோ. கீதா, ஷைலஜா, ஸ்ருதி? வெயிட். இவ்ளோ பேரா? இந்த ஆம்பளைங்க இருக்கீங்களே. பார் ஜானு, இந்த கார்த்திகோட மனசு புஷ்பக விமானம் மாதிரி. அதுல எத்தனை பேர் ஏறினாலும் சரி, இன்னொருத்தருக்கு இடம் இருக்கும். சரி, நான் யாருன்னு சொன்னா அந்த பறக்கும் தட்டுல நானும் ஏறிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆல்ரெடி சைத்ரா அதுல ஏறியாச்சுன்னு நினைக்கிறேன். ஏதோ மாற்றங்கள் தான், அதை நான் உணர முயற்சிக்கின்றேன். மனசே அறியா வயசு தெரிய தாகம் அறியேனேனோ.
சைத்ரா, கார்த்திகே இன்னும் வரல. இருங்க மம்மி, கால் பண்றேன். ஹலோ கார்த்திக், எங்க இருக்க? ஆபீஸ்ல. இன்னைக்கு நம்ம கல்யாணம் தெரியும்ல, அங்க என்ன பண்ற? உனக்கு எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியல. ஐ அம் நாட் கம்ஃபர்டபிள் வித் மேரேஜ். கம்ஃபர்ட் என்ன? சைத்ரா, எனக்கு மேரேஜ்லாம் இஷ்டம் இல்ல. நாம இப்பவே நல்லா தானே இருக்கோம். எதுக்கு மேரேஜ்? கார்த்திக், நீயா இத பேசுற? ஆர் யூ ஓகே? இரு, நான் அங்கேயே வந்து பேசுறேன். வந்துட்டியா ஜானு? நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு தெரியுதா உனக்கு? கொஞ்ச நேரத்துல கல்யாணம். உனக்கு இது பிடிக்காத மாதிரி நீ இங்கே உட்கார்ந்துட்டு இருக்க. நீ சொன்ன வார்த்தையை மட்டும் எங்க அப்பா அம்மா கேட்டா அவ்வளவுதான். கார்த்திக், எதுக்கு அப்படி சொன்ன? எனக்கு கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்ல. அது என்ன லவ் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். லவ்வா? லவ்வா? ஜானு, we are in ஸ்வீட் ரிலேஷன்ஷிப். நாம டெய்லி சந்திக்கிறது, மாசம் ஒரு நாள் அவுட்டோர் போறது, இப்படி ஹாப்பியா தானே இருக்கும். அப்புறம் எதுக்கு இந்த தேவையில்லாம கல்யாண ரிலேஷன்ஷிப்? பிராங்க்லி, எனக்கு கல்யாணம்னா சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. இத்தனை நாள் ஜாலியா சுத்தணும், அவ்வளவுதான். ஜாலியா சுத்தணும்னா என்ன அர்த்தம் கார்த்திக்? உனக்கு இதோட அர்த்தம் புரியலையா? நான் உன்னை காதலிக்கிறேன், அதுக்காக தான் நான் உன்னோட இருந்தேன். கார்த்திக், நிஜமா நான் உன்னை மனசார காதலிக்கிறேன். கார்த்திக், கார்த்திக், உன்னதான். கொஞ்சம் ஓப்பனா பேசலாமா? நீ எதுக்காக என்ன காதலிச்ச? ரோஹித் தான் உனக்கு ரொம்ப நாளா தெரியும்ல, அவனை ஏன் நீ காதலிக்கல? ரோஹித் என்னோட ஃப்ரெண்டு மட்டும்தான். எங்களுக்குள்ள அந்த மாதிரி ஃபீல் எதுவும் இல்ல. ஏய், கலர் கலரா ரீல் சுத்தாத. நான் சொல்லட்டுமா? என்ன, என்கிட்ட பணம் பேர்னு எல்லாமே இருக்கு, அவன் கிட்ட எதுவும் இல்ல. கார்த்திக், எதுக்கு எதேதோ பேசிட்டு இருக்க? சரி, ஆனது ஆயிப்போச்சு. முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிடுச்சு, வா போலாம். கார்த்திக், என்னமா புரியல? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல. எதுக்கு பண்ணிக்க மாட்டேன்? ஒரு ரீசன் சொல்லு கார்த்திக். ஏய், என்னடி என்ன? கல்யாணத்துக்கு முன்னாடி என் கூட ஏண்டி படுத்த? அப்படின்னா உன் கேரக்டர் பத்தி என்ன நினைக்கிறது? எனக்கு முன்னாடி உன்னை யாரும் டச் பண்ணலன்னு சொன்னா எப்படி நம்புறது? வாய மூடு, தப்பு தப்பா பேசாத. என்ன நீ எவ்வளவு காதலிக்கிறேன்னு சத்தியமா தெரியாது. ஆனா நான் உன்னை அளவுக்கு அதிகமா தான் காதலிக்கிறேன். என்கிட்ட பணம் அந்தஸ்து எதுவும் இல்ல. எனக்குன்னு இருக்கிறது நான் தான். அதுக்குதான் நான் என்ன உனக்கு கிஃப்டா கொடுத்தேன். சரி, ஓகே. கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த பொண்ணாவது செக்ஸ் வச்சுப்பாளா? It's not sex, it's me impressing love. ஏய், இந்த லவ் தான், இந்த லவ் தான் நீ எத்தனை பேர்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணன்னு சொல்லு. Mind your words, கார்த்திக். ஓகே மேடம், நாம கல்யாணம் பண்ணிக்கிறத விட்டுடுங்க. கார்த்திக், ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு கார்த்திக். நமக்குன்னு ஒரு குடும்பம், நமக்குன்னு ஒரு குழந்தை. ப்ளீஸ் யோசி கார்த்திக். அதாண்டி, அந்த குழந்தை யாருக்கு பிறப்பான்? நிறுத்து கார்த்திக், தப்பு என்னோடது. நான் உன்ன நினைச்சு பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஒரு குழந்தை அப்பா அம்மாவோட காதல்ல பிறக்குதுன்னு நான் நினைச்சேன். இல்ல, ரெண்டு பேரும் படுத்ததுனாலதான் பிறக்குதுன்னு நீ சொல்ற. அது உன் கேரக்டர். என்னோட காதல் உனக்கு எப்பவுமே புரியாது. உன்னை எவன்டி காதலிச்சான்? பாப்பா, நீ என் காதல புரிஞ்சுக்கலன்னாலும் பரவாயில்ல, ஆனா என்ன அவமானப்படுத்திட்ட. என் வாழ்க்கையில உன் முகத்தை கூட பார்க்க மாட்டேன். குட் பை மிஸ்டர் கார்த்திக். போடி. இப்போ நான் போறேன். ஆனா உன் வாழ்க்கையில யாராச்சும் ஒரு நாள் வருவாங்கல்ல, அவங்களுக்கு உன்னை பத்தி தெரிஞ்சா உன் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கோ. அவ்வளவுதான் சார். அதுதான் லாஸ்ட் கார்த்திகை நான் பார்த்தது. அதுக்கப்புறம் ஜானோட வந்தாரு. என்கிட்ட டான்ஸ்ன்னு சொன்ன உடனே சந்தோஷப்பட்டேன். கார்த்திக் மாறி வந்து அவங்க வைஃபை எனக்கு இன்ட்ரோ பண்ணாருன்னு நினைச்சேன். ஆனா அவர் அப்படி இல்லை சார்.
அந்த பொண்ணு வற்புறுத்தி தான் கூட்டிட்டு வந்திருக்கான்னு தெரிஞ்சது. அவ வந்தது கூட சந்தேகப்பட்டுதான், என்னையும் கார்த்திகையும் சந்தேகப்பட்டு. கார்த்திக் கூட பொறுப்பு இல்லாம தான் இருந்தாரு. அவ பிரெக்னென்ட்னு சொன்னாலும் கேர் பண்ணல. அது கரெக்ட் இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு நாள் கார்த்திக் ஆபீஸ் போனேன். டேய் என்னடா பேசுற நீ? அவினாஷ் இங்க பாரு, நான் ஈவினிங் 6 வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். ஹாய். டேய் ஓகே சரி, நான் ஆபீஸ்ல வெயிட் பண்றேன். எது எப்படி இருந்தாலும் என் பணம் கரெக்டா என் கைக்கு வரணும். இங்கேயே ஜானு வரா? எனக்கு இந்த கதையெல்லாம் சொல்லாத, நான் தான் சொல்லிட்டல. அந்த ஒரு விஷயத்தால இவ்ளோ ஆகும்னு நினைக்கவே இல்லை சார். அப்ப யாருக்கு ஒண்ணு இருப்பாங்க? என்னவோ சார், எனக்கு எதுவுமே புரியல. ஓகே, டேக் ரெஸ்ட். மறுபடியும் பார்க்கலாம். ஓகே சார். நீ எதுக்குமா இப்ப அழுதுட்டு இருக்க? பாவம் இல்ல சார், பொண்ணுங்களுக்கு தான் கஷ்டமும் கண்ணீரும். கஷ்டப்படுறது அவங்க தான், கஷ்டப்படுத்துறது அவங்க தான். நடுவுல மாட்டிட்டு முழிக்கிறதா ஆம்பளைங்க தான். அப்படின்னா கார்த்திக் நல்லவர்னு சொல்றீங்களா சார்? அவன் நல்லவன்னு நான் சொல்ல வரல பார்கவி. அவன் காசுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான். பொண்ணுன்னா போதும் அப்படி இப்படின்னு தண்ணியா செலவு பண்ணுவான். அப்படின்னா ஏழுமலை சார், ஒரு டீ சொல்லுங்க. இந்த அம்மாவுக்கு ரொம்ப விளக்கமா சொல்லணும். சைத்ரா, எப்படி இருக்க சைத்ரா? இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? எப்படின்னா ஒன்னாலதான். அன்னைக்கு மட்டும் கல்யாணம் பண்ணிருந்தா இப்படி எல்லாம் ஆயிருக்காது இல்ல. நான் ஒண்ணும் வேணும்னு அப்படி பண்ணல சைத்ரா. அந்த அப்பாயின்மெண்ட்ஸ்ல நாளைக்கு ஷெட்யூல் பண்ணு. டேய் என்னைக்குடா கல்யாணம்? டேய் இன்னும் 3 ஹவர்ஸ்ல கல்யாணம்டா. எனக்கு இன்விடேஷன் தர மாட்டியா? டேய் எல்லாம் ஒரு சடன் பிளானிங் தான்டா. எல்லாம் சைத்ராவோட பிளானிங் தான், தெரியுமா? உங்க 2 பேருக்கும் அவ்வளவு நெருக்கமான காதலா? என்னடா இப்படி கேக்குற? அப்புறம் வேற என்னடா, நான் காதலிச்ச பொண்ண உனக்கு இன்ட்ரோ கொடுத்து நான் செட்டில் ஆவான்னு பார்த்தா நீயே செட் பண்ணி செட்டில் ஆயிட்டியா? ஏண்டா நீ அவளை லவ் பண்ணியா? பின்ன லவ் பண்ணாம உனக்கு எதுக்குடா இன்ட்ரோ கொடுக்க போற? அவ ஃபேமஸ் ஆகணும்னு நான் எதுக்கு நினைக்கிறேன்? நீ லவ் பண்ண, ஆனா அவ லவ் பண்ணலையே. உண்மைதான்டா, சேத்ரா என்ன காதலிக்கல, உன்னை தாண்டா காதலிக்கிறா. சேத்ரா மேல எனக்கு பைத்தியம்டா. எப்பயில இருந்து காதலிக்கிற, ஆனா அவ எங்கேயோ போயிட்டாடா. மறுபடியும் பாப்பன்னு நினைக்கல. நான் அன்னைக்கு பேப்பர்ல ஆடு பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட்டேன்டா. அவளுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சு, சப்போர்ட் பண்ண. அவ ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ல இருக்கான்னு என் வீடை கூட வித்துட்டேன்டா. அவளுக்காக எதுனாலும் செய்வேன்டா. எனக்கு அவ்வளவு பிடிக்கும்டா. உண்மைதான்டா, ஆனா நாங்க 2 பேரும் காதலிக்கிறோம். நீ இப்படிலாம் பேசினா உன்னோடது என்ன ஃப்ரெண்ட்ஷிப்டா இது? ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி நீ பேசாத. ஃப்ரெண்ட் லவ் பண்ண பொண்ணு நீ செட் பண்ணிக்கிட்ட. அவளதான் என் உயிரா நினைச்ச. அவ இல்லாம என்னால வாழ முடியாதுடா. யாரோட மிரட்ட பாக்குற? போடா போ. போறேன்டா, நான் போறேன். இது வரைக்கும் என் சேத்ராவுக்காக நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன். இப்ப என்கிட்ட மிச்சம் இருக்கிறது என் உயிர் மட்டும்தான். டேய் ரோஹித், பைத்தியமாடா உனக்கு? டச் பண்ணாத. உனக்காக என் சேத்ரா அங்க வெயிட்டிங். போடா, போய் கல்யாணம் பண்ணிக்கோ. அவனை எப்போ நான் அப்படி பார்த்ததே இல்ல. உனக்காக அவன் சாகிறதுக்கு கூட அன்னைக்கு துணிச்சிட்டான். எனக்கு என்னமோ என்னை விட அவன் தான் உன்னை நல்லா பார்த்துப்பானு தோணுச்சு. இருந்தாலும் காதலிச்சவனுக்கு என்ன வேணும்? அவன் காதலிச்ச பொண்ணு எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும். காதலிச்சானா? எப்ப? எனக்கு சப்போர்ட்டா இருக்கேன்னு எனக்கு க்ளோஸ் ஆயி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். எத்தனை ஆசைகளோட ரூம்குள்ள போன. ஆனா அவன் இன்னொருத்தனை ரூம்குள்ள கூட்டிட்டு வந்து வியாபாரம் பேசினான். என்ன படுக்க வைக்கணும்னு நினைச்சான். அவனுக்கு வேண்டியது நான் இல்ல, என் உடம்பு. என்ன யூஸ் பண்ணிக்கிட்டு காசு சம்பாதிக்கணும்னு நினைச்சான். அப்படியா? அப்ப செத்துருவன் சொன்னா அவன் கையை கூட கட் பண்ணிக்கிட்டான். என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவன் கையை அறுத்துப்பானா இல்ல கழுத்தை அறுத்துப்பானா? அப்ப அவனோட காதல், அவனோட காதல் பொய் கார்த்திக். தப்பானவனை நீ நம்புற. என்னோட காதல நீ நம்பல. 2 பேர் காதலையும் நாசம் பண்ணிட்டான். இப்ப என்ன பண்ணலாம்?
ஒன்றும் பண்ண முடியாது. கேஸ்ல இருந்து தப்பிக்க முடியாது. நான் டான்ஸ் கிளாஸும் நடத்த முடியாது. நீயும் ஸ்டுடியோ நடத்த முடியாது. நம்ம லைஃபே நாசமாயிடுச்சு. இல்லைனா இங்கிருந்து ஓடி போயிடலாமா? இன்னொரு இடத்துக்கு போய் அங்க ஒரு புது லைஃப் ஆரம்பிக்கலாமா? ஹே, நீ என்ன பேசுற? ஆமா, அதுவும் கஷ்டம்தான். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். நீ நான் என்றென்றுமே காதல் பிரபஞ்சத்தில் நீ எந்தன் உயிரானாய். இல்லையே மரணமே மனம் இங்கு உருகியே விரும்பினேன் என் காதலே. நீ ஏன் போனாய் கண்ணே, நானோ இங்கே வெந்தேன். நீ நான் என்றென்றுமே காதல் பிரபஞ்சத்தில் நீ எந்தன் உயிரானாய். இல்லையே மரணமே. நீயே பிரபஞ்சமே நிஜமாய் சொல்கிறேன். நெஞ்சிலே பாரமே வெடிக்குமே தீமலையாக. உன்னை பிரிந்தால் உலகம் நரகமே. காதல் துரோகமே நானும் உடைந்தேனே. காதல் துரோகமே நானும் உடைந்தேனே. உன் நினைவுகள் வசந்தமே, உன் பிரிவிங்கே நரகமே. நினைத்து நினைத்து உன்னை நினைத்து நினைத்துருகிறேன். சார், கிடைச்ச மாதிரி தானே, இன்னும் எதுக்கு டென்ஷன்? சாட்சி இருக்கு, ஆனா ஜானு எங்க எங்க போயிருப்பா? சார், ஜானு எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்திருப்பா. ஆனா அவ யாருக்கும் ஃபோன் பண்ணலனா ஃபோன் அவகிட்ட இருக்காது சார். அப்படிலாம் இல்ல. அவளுடைய போனுக்கு அவுட் கோயிங் இல்லாம இருந்திருக்கலாம். ஏன் சொல்றேன்னா, ஜானு இப்போ வரைக்கும் உயிரோட இருந்தா இன்னும் அவ கான்டாக்ட்ல தானே இருப்பா. சோ இன்கமிங் இருக்கு, அவுட் கோயிங் இல்ல. கரீம் சார், இந்த ஏரியாவில் இன்கமிங் கால் வர போனை மட்டும் ட்ரேஸ் பண்ணி எனக்கு சொல்லு. சார் அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க சார். சார், என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். குயிக். சார், இந்த காலுக்கு இன்கமிங் இருக்கு, பட் ஒரு கால் கூட அவுட் கோயிங் இல்ல சார். அப்படியா? ஹலோ, கரெக்டா ஓன் நம்பருக்கே கால் பண்ணிருக்க. டேய், எங்கடா இருக்க நீ? நான் ரெடி. நாம போயிடலாம். எந்த இடமா இருந்தாலும் சொல்லு சேத்ரா. எல்லாம் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் நம்ம லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம். கார்த்திக்,
நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துட்டுமா? ம். கார்த்திக், நீ ஃப்ரெஷ் ஆயிட்டு வரியா? ஓகே 2 minutes. ஓகே. ஜானு ஃபோன். ஜானு, நீ சேஃபா இருக்கல்ல? கேஷ் எங்க இருக்கு? ஓகே, நீ பத்திரமா இரு, நான் வந்துடுறேன். சரியா? ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்காங்க நம்ம அவந்திகா? இல்ல, ஜானு மேடம். அவ மட்டும் தப்பிக்கணும்னு முயற்சி பண்ணா கொன்னுடு, புரிஞ்சுதா? யாரா நீ? சொல்லு. நில்லு. என்னாச்சு ஜானு? என்ன நடந்துச்சு? ஆமாம், நீ இங்க என்ன பண்ற? கார்த்திக், தப்பு பண்ணிட்டேன். நீ என்ன தப்பு பண்ண? சொல்றேன், ஆனா என்னை எப்பயும் போல காதலிப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணு. ஐ லவ் யூ ஃபார் எவர் ஜானு. உனக்கு தெரியாதா? நீ என்னைக்கு பெங்களூர் போனதுக்கு அப்புறம் ஜானு, வாட் ஹேப்பன்? நீங்களா? உட்காருங்க, வாங்க. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. கார்த்திக் ஏதாவது சொன்னாரா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அப்புறம் எதுக்கு இவ்ளோ சேடா இருக்கு? அது ஒண்ணும் இல்ல, சும்மாதான். சரி, நீங்க உட்காருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். என்னது அது? பணம். வேணும்னா நீ எடுத்துட்டு போ, ஆனா அதுக்கு முன்னாடி அவளை கொன்னுடு. ஆஹா, நான் அவளை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போனோம். நீயும் அந்த கார்த்திகை சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ண போறீங்க. முட்டாள் மாதிரி பேசாத, உன்னை கொன்னுடுவேன். ரோஹித், ரோஹித், என்ன பண்ற நீ? விட்ரு. ரோஹித். ரோஹித், 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 எதுக்கு அடிச்ச? என்ன பண்றதுன்னு தெரியாம அடிச்சிட்டு. அதுக்காக கொன்னுடுவியா? ஐம் சாரிக்கா, நான் வேணும்னே பண்ணல. ஐயோ அக்கா, அக்கா ப்ளீஸ், அக்கா ப்ளீஸ் சேவ் மீ. அவன் பொறுக்கி விட்டுரு. அவன் செத்து போனதுக்கு கவலை இல்ல, ஆனா நம்ம இப்ப இந்த கேஸ்ல மாட்டிக்கிட்டோம்ல. கார்த்திக்கு ஃபோன் பண்ணலாம்க்கா.
கார்த்திக்கு தெரிஞ்சா இதுவே ஒரு காரணமா உன்னை வெளியே அனுப்பிடுவாரு. ஓ இஷ்டம், சொல்றதா இருந்தா சொல்லு. வேண்டாம் அக்கா, நீங்க சொல்றதையே கேக்குறேன். ப்ளீஸ் சேவ் மீ, ப்ளீஸ் அக்கா, ப்ளீஸ். இல்ல ஜானு, நான் உனக்கு இருக்கல்ல. நான் சொல்றத செய், யாருக்கும் கால் பண்ணாத. நான் சொல்ற இடத்துக்கு போயிரு. ஒருவேளை தெரிஞ்சிட்டா என்ன கூட அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஓகேக்கா, நீங்க சொல்றபடியே சரி. எப்படியாவது என்ன காப்பாத்துங்க. நீ என்னோட வந்துரு. அக்கா பாய். அது தொடாத, வேண்டாம். வா 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 போலாம். ஜானு, நீ எந்த தப்பும் பண்ணல. நான் சொல்றத கேளு. இல்ல கார்த்திக், நான் தப்பு பண்ணிட்டேன். ஐ கில் ரோஹித். ஜானு, இத பாரு. நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்களுக்காவது புரியுதா? எனக்கு தெரியும், நீ போ. உங்களுக்கு என்ன தெரியும்? கார்த்திக் பண்ண தப்புக்காக ஜானு எதுக்கு மாட்டி விட்டீங்க? பாவம், அவளுக்கு எதுவும் தெரியாது. தான் காதல இழந்துடுவேன்ற பயத்துல சிங்கத்தோட கொகைக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கான். அது சிங்கத்தோட கொகைக்கு வரதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். ஒரு முறை வந்துட்டா வெளியே போக முடியாது. நீ வாய மூடிக்கிட்டு உக்காரு. பாக்குறேன். ஆனா கார்த்திக்கு எல்லா உண்மையும் சொன்னதுக்கு அப்புறம் நீ ரொம்ப நாளா என்கிட்டயே வேலை செஞ்சிட்டு இருக்கன்னு விட்டா என்னடி ஓவர் ஆக்ஷன்? இப்ப புரியுதா? எங்க போன கார்த்திக்? ரோஹித்தை பாக்குறதுக்காக. ரோஹித்த பாத்தியா? என்ன அப்படி கேட்ட? சொல்லு கார்த்திக், என்ன விஷயம்? நீதான் சொல்லணும் சைத்ரா. எனக்கு தெரியாது, ஜானுவ கேளு. சொல்லுங்கக்கா. என்ன சொல்லணும்? உனக்கு தெரியாதா? உன் இன்ஃபர்மேஷன் போலீஸ்க்கு தெரிஞ்சா உன் லைஃப் காலி. இது நீங்க பெங்களூர் போனதுக்கான ஃப்ளைட் டிக்கெட். எதுக்கு போனீங்க? இது ஹாஸ்பிட்டல்ல பிளட் சாம்பிள்ஸ் நீங்க மாத்தி வச்சீங்கல்ல, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ். எதுக்காக இப்படி பண்ணீங்க? எங்களுக்கு கிடைச்ச பிரைமரி இன்ஃபர்மேஷன் படி சஸ்பெக்ட் ஒரு லேடி தான் தெரிஞ்சது. சிசிடிவி ஃபுட்டேஜ், மொபைல்ஸ் கால்ஸ் வச்சு ஃபர்ஸ்ட் ஜானு தான் நினைச்சேன். ஆனா எப்போ ஹாஸ்பிட்டல் வந்து உங்க கூட பேசணும், மறுபடியும் எங்களை அங்க பார்த்தா ப்ராப்ளம் ஆயிடும்னு ஒளிஞ்சுக்கிட்டோம். அப்பதான் புரிஞ்சது. நீ பொய் சொல்றியா உண்மையை சொல்றியான்னு தெரிஞ்சுக்கத்தான் ஹாஸ்பிட்டல்ல உன் கைய பிடிச்ச. நீ டென்ஷனா இருக்கன்னு எனக்கு தெரிஞ்சது. உடனே உன்னை நாங்க ஃபோக்கஸ் பண்ணோம். உன்னை சுத்தி நாங்க கேமராஸ் வச்சோம். ஜானுக்காக மட்டும்தான் வெயிட்டிங். இப்ப எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம், நீ எதுக்கு பண்ண, ஏன் பண்ண? ஹலோ, சைலன்ஸ். நானும் கார்த்தியும் பேசிக்கிட்டு இருந்தா நீ யாரா நடுவுல? கார்த்திகை தவிர யாரு பேச்ச கேட்டாலும் அவனை செத்துருவீங்கடா. கார்த்திக், வா வா போலாம், வா வா. கார்த்திக், எங்கன்னா போயிடலாமா? நம்ம லைஃப் நம்மளுக்காக வெயிட்டிங். ஏய், என்னடி இப்படி நடிக்கிற? ஒரு பக்கம் கொலைய பண்ணிட்டு இன்னொரு பக்கம் எப்படி காதலிக்க முடியுது? சரி, ரோஹித் என்னன்னா? செத்துருவேன்னு சொன்னல, நீ செத்தா ஏன் கோவம் எப்படி தீரும்? அதுவே கொன்னுட்டா
இது ஜானு பிளட் சாம்பிள், இது யூரின் சாம்பிள். பாவம் என் தங்கச்சி. அக்கா அக்கா அக்கா. Burn in hell, Janu. இப்ப என் கார்த்திக் எனக்கு மட்டும்தான். சாரி ஜானு. என் நண்பர் ரோஹித்தை கொன்னுட்டியா? நீ தப்பு பண்ணிட்டு சைத்ரா. உன் மேல அவன் உண்மையிலேயே உயிரை வச்சிருந்தா. உனக்காக அவன் எவ்வளவோ தேடினா. உன்னை பத்தின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் ஏதோ உலகத்தையே ஜெயிச்ச மாதிரி ஃபீல் பண்ணான். லைஃப்ல அவன் எப்பவோ யாரையும் எதுவுமே கேட்கல. உனக்காக லிட்டரலா என்கிட்ட பிச்சை எடுத்தான். எத்தனையோ பொய்ய சொல்லி உன்னோட டான்ஸ் ஷோ ஷூட்டு கூட என்ன ஒத்துக்க வச்சான். என்கிட்ட வாங்கின பணத்தை மொத்தம் உனக்காக தான் செலவு பண்ணான். ஹே, அவனுக்காக பணம் என்னடி எல்லாத்தையும் விட்டுருவேன். அது என்னோட காதலா இருந்தாலும் சரி. உன் காதலுக்காக அவனோட வாழ்க்கையே முடிச்சிட்டேடி. நான் நம்ம காதல பத்தி சொன்னா நீ யார் காதலையோ பத்தி சொல்லிட்டு இருக்க கார்த்திக்? உனக்கும் எனக்கும் நடுவுல யார் வந்தாலும் அவங்கள கொன்னுடுவேன். அது ஜானுவா இருந்தாலும் ரோஹிதா இருந்தாலும் ஏன் அந்த கடவுளே இருந்தாலும். கொன்னுட்டா அது காதல் ஆயிடுமா? என்ன செய்ய சொல்ற கார்த்திக்? உன்னை நிஜமா காதலிச்சேன். உன்னோட இன்னும் வாழணும். ஒரு புது வாழ்க்கைய உருவாக்கிக்கிட்ட. ஆனா எவனோ ஒருத்த வந்து உன் கேர்ள் ஃப்ரெண்ட லவ் பண்ண விட்டுடானா விட்டுருவியா? அப்படி சொன்னதுக்காக விடலடி. என் சைத்ரா உன்கிட்ட இருக்கிறத விட என்கிட்ட இருந்தாதான் சந்தோஷப்படுவான்னு சொன்னதுனால விட்டேன்டி. என்னை பத்தி சின்ன வயசுல இருந்து தெரிஞ்ச என்னோட ஃப்ரெண்டு உன்னால என் கூட சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு சொன்னா. அதுக்கு தாண்டி விட்டேன். உனக்கு என்ன விட்டுட்டேன். உன்னால என் அப்பா அம்மா விட்டுட்டாங்க. அவன் கல்யாணம் பண்ணிக்கிறப்ப சொன்னான் என்ன ஆச்சுன்னு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன அன்னைக்கு அவளை நீ கல்யாணம் பண்ணிப்பியா? ஆனா அவ ஏன் முன்னாடியே ஓவர் ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு என் கிட்ட வந்து அக்கா அக்கா அப்படின்னு சுத்துது. யாருக்கா இருந்தாலும் எரியதான் செய்யும். ஒரு நாள் உன் வீட்டுக்கு வந்த ஜானு டைரி பார்த்த. அவளுக்கு உன் பாஸ்ட் லைஃப பத்தி தெரிஞ்சிச்சுன்னு உன் மேல சந்தேகம் ரொம்ப அதிகம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதையே யூஸ் பண்ணிக்கிட்டேன். உன்னை போலீஸ் கேஸ்ல மாட்டி விட்டுட்டேன். உன்னோட சந்தோஷம், பணம், பேரு எல்லாத்தையும் தூரம் பண்ணிட்டேன். உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லாம பண்ணிட்டேன். சீக்கிரமே என்கிட்டயே வந்துருவேன்னு நினைச்சேன். வந்துட்ட. ஆனா இவனால எல்லாமே போச்சு. எதுக்கடா சிரிக்கிற? இப்ப சிரி. இப்ப சிரியா? யாருடி வந்தது? உன் பேச்ச நான் நம்பிட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நீ போயிடலாமான்னு கேட்டல, அப்பவே சந்தேகம் வந்துருச்சு. நீ பண்ண எல்லாத்தையும் ஷைலு வீடியோவா எடுத்து ஜானோட செல்லுக்கு அனுப்பி வச்சிட்டா. அதுக்குதான் நான் உன்னை இங்க கூட்டு வந்தேன். எனக்கு இதெல்லாம் வேண்டாம் கார்த்திக். எனக்கு வேணும்ன்றது நீதான். உன் காதலுக்காக எவ்வளவு பேரை கொன்ன. வந்துடுடா, என்னோட வாழ்ந்துக்கோ. நீ என்ன பண்றன்னு கொஞ்சமாவது உனக்கு புரியுதா? நீ பண்ணிட்டு இருக்கிறது மர்டர்ஸ். கார்த்திக், எதுக்கு இப்படி பேசுற? இதுக்காகயா இவ உன்னை காதலிச்சான்னு நினைக்கிறியா? உன் பொண்டாட்டிய செத்து போ சொன்னா செத்துருவாளா? இவளா உன்னை காதலிச்சா? சாவுன்னா பயம். நான் செத்து போறது கூட ரெடி. வந்துடா, போயிடலாம். என்னது? நீ உயிரை கொடுப்பியா? இத்தனை பேரோட உயிரை பறிச்சிருக்க. காதல்னா உயிரை கொடுக்கணுமே தவிர உயிரை பறிக்க கூடாது. எப்ப பார்த்தாலும் உயிரை கொடுப்பேன்னு சொல்லுவல்ல, சும்மா அப்படி சொல்லி நாடகம் ஆடாத. ஜானு, என் பேக். ஜானு, என் வாட்ச். ஜானு, ஜானு, டைம் ஆயிட்டு இருக்கு. எவ்வளவு நேரம்? அப்பா, கார்த்திக், வாட்ச்.
எல்லா முத்தமும் பாப்பாக்கே கொடுத்துட்டா அப்புறம் எனக்கு ம்ம். செத்து போயிட்டா உன்னை காதலிச்சன்னு நம்புறியா? I love you, கார்த்திக். உன்னோட காதலுக்காக செத்து போறேன்.